कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிப்பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹ. திருநாராயணபுரம் எதிராஜியர் மடத்தில் சுவாமி நியமித்தபடி பெரிய திருமொழி 2வது பத்தில் முதல் பதிகத்தை ஏதோ அறிந்த அளவு விண்ணப்பம் பண்ணுகிறேன். 2ஆம் பத்தில் முதல் திருமொழி முதல் பாட்டு. வானவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனிது வந்து மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற வெந்தை காணவரிடு காரகில் புகை ஓங்கு வேங்கடம் மேவி மான் குரலான அந்தணர்க்கு இந்நடிமைத் தொழில் பூண்டாயே. இதில் இந்த வானவர் பிரவேசம் அதில் பெரியவாச்சன் பிள்ளை அருளி செய்கிறார். அடியேன் அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்னு கீழே பிரார்த்தித்தார் முதல் பத்தில். என்றும் இனியான் உன்னை என்றும் விடேன் என்றும் கைங்கரியத்துக்காக இப்போது நான் தேவரீரை அடைந்தேன், என்னை ஆட்கொள்ள வேணும், உன்னை நான் என்றைக்கும் விடமாட்டேன்னு என்னை பெருமானை பிரார்த்திக்கிறார். கைங்கரிய லாபத்துக்காக திருவடிகளிலே வந்து சரணம் புகுந்து இக்கைங்கரியந்தான் நித்தியமாய் செல்ல வேணும் என்னும்படி அதிலே பிரேமம் பிறந்தாராய் நின்றது கீழே. அப்படி பிரேமம் பிறந்தது அவருக்கு. நமக்கு இப்படி இந்த சமாதிதான், சமாதினா நிலை, இந்த நிலைதான் பிறக்கைக்கு அடி என்று அடியன் என்று ஆராய்ந்து பார்த்தார். எதனால இப்படி ஒரு பகவானிடத்திலே ஈடுபாடான நிலை ஏற்பட்டது என்று பார்த்தார். உபகார ஸ்மிருதி பண்ணலாமே என்ன அத்தை ஆராய்ந்தவாறே மனையேவா என்கிறபடியே மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மனஹா என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்கிறது. மனசு தான் காரணம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, மனுஷர்களுக்கு பந்தம் மோட்சம் இரண்டுக்குமே காரணம். பந்தாய விஷயாசங்கி, பந்தத்தின் பொருட்டு ஆகிறது விஷயத்திலே ஈடுபட்ட மனசு. முக்தியை நிர்விஷயம் மனஹா, முக்தியின் பொருட்டு அந்த நிர்விஷயமான மனசு ஆகிறது, அதாவது விஷயங்களிலே ஈடுபடாத மனசு ஆகிறது அப்படின்னு சொன்னார். ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனா அப்படின்னு பகவானும் கீதையில் சொல்கிறான், அருளி செய்கிறான். அதனால் ஆத்மான்ற சப்தம் இந்த இடத்துல மனசை குறிக்கிறது. அந்த மனசே ஆத்மனோ பந்துகுனா ஜீவாத்மாவுக்கு பந்து. ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனா, அந்த மனசே ஜீவாத்மாவுக்கு சத்ருவாகவும் ஆகிறது அப்படின்னு பகவானும் சொல்கிறான். அதனால் விஷயங்களில் ஆசைப்பட்ட மனசு சத்ரு, விஷயங்களை ஒழித்த மனசு, விஷயங்களில் ஆசைப்படாத மனசு அதுதான் மித்திரன், அதுதான் பந்து
என்கிறபடியே இப்படி பிரமாணங்கள் சொல்லுகிறபடியே நாட்டார் பாக்கியராயும் குதிருஷ்டிகளாயும் அனர்த்தப்பட்டு போரார் இருக்க. பாக்கியர்னா வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், குதிருட்டிகள்னா வேதத்தை ஒத்துண்டும் தவறாக அர்த்தம் சொல்லுகிறவர்கள். அப்படி போரான் இருக்க நமக்கு கைங்கரிய லாபத்துக்கு லாபத்துக்காக திருவடிகளிலே விழுந்து சரணம் புகையும் அதுதான் அவிச்சின்னமாய் செல்ல வேணும் என்னும்படியான ருச்சி பிறக்கையும். அப்படி தனக்கு ருச்சி பிறந்தது. அதாவது பரம வைதிக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்கிறத அப்படியே ஒத்துக்கொண்டு அப்படி அந்த வேதம் சொல்லுகிறபடி அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால் அந்த பகவானிடத்தில் பரார்த்த கைங்கரியம்தான் பரமபுருஷார்த்தம் என்பது. அந்த பரார்த்த கைங்கரியத்தில் தமக்கு இவ்வளவு ருச்சி பிறந்ததே. பரார்த்த கைங்கரியம்னா எம்பெருமானுடைய உகப்புக்காகவே பண்ணுற கைங்கரியம், தமக்கும் எம்பெருமானுக்கும் சேர்ந்து உகப்புக்காக கூட இல்லை, எம்பெருமானுடைய உகப்புக்காகவே செய்கிற கைங்கரியம். அது அந்த லாபத்துக்காக, அந்த கைங்கரிய லாபத்துக்காக திருவடிகளில் விழுந்து சரணம் புகுகிற அளவுக்கு மனசு பக்குவமாயிடுது. அதுதான் அவிச்சின்னமாய் செல்ல வேணும். அந்த கைங்கரியம்தான் தடையில்லாமல் செல்ல வேணும் என்னும்படியான ருச்சி பிறக்கிறது இவருக்கு. இந்த சமிருத்திக்கு அடி இந்த நெஞ்சிரே என்று தன் திருவுள்ளத்தை குறித்து உன்னாலே இந்த சமிருத்தியெல்லாம் உண்டாயிற்று என்று திருவுள்ளத்தோட கூட்டி இணையராகிறார். திருவுள்ளத்தை நினைத்து அதை கொண்டாடி இணையராகிறார். அப்புறம் முதல் பாட்டு, வானவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இனிது வந்து மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற எந்தை காணவருடுக்கு ஆரகில் புகை ஓங்கு வெங்கடம் மேவி மான் குரலான அந்தனர்க்கு இந்நடிமை தொழில் பூண்டாயே. அதில் முதல் பாட்டு இது. அதில் சொல்கிறார், என் நெஞ்சமே மாதவமானவர் தங்கள், எனக்கு பாங்கான மனசே மிக்க தபஸை உடைய மனுஷர்களுடைய, மாணவர்னா மனுஷர்கள், அவர்களுடைய மாணவர் தங்கள் சிந்தை அமர்ந்துரைகின்ற எந்தை, மனுஷர்களுடைய நெஞ்சிலே பொருந்து நித்தியவாசம் பண்ணுகிற என் சுவாமியாய், காணவர் காரகிலிடு புகை, வேடர்கள் நல்ல கருத்த அகில் மரங்களை வெட்டி அது நெருப்பில் இடுகையினாலே உண்டான புகையானது. ஏன்னா நிறைய கிடைக்கிறது, அகில் மரம் ரொம்ப உயர்ந்ததாச்சுன்னா அவளுக்கு அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது, அதை வெட்டி புகையிடுகிறார்களாம் அங்கே. அந்த புகையானது ரொம்ப மனம் மிகுந்ததாக இருக்கும், ஏன்னா அகில் மரத்திலேருந்து உண்டானதுனால. அதனால் இடுகிற புகையானது போய் வியாபிக்கும்படி ஓங்கு வெங்கடம், உயர்ந்த திருமலையிலே மேவி நித்தியவாசம் பண்ணுபவனாய் மான் குரலான அந்தனர்க்கு, அழகிய வாமன வேஷம் கொண்ட பிராமணனான என் சுவாமிக்கு, ஏன்னா வாமனனாக அவதரிக்கிறச்ச பிராமணனாக அவதரித்தான். அப்படி அதிதி கஷ்யபர் இவர்களுக்கு, இந்த பிராமணர்களுக்கு மகனாக அவதரித்தான் பெருமான். மான் குரலான அந்தனர்க்கு வானவர் தங்கள் சிந்தை போல நித்தியசூரிகளுடைய ஹிருதயத்தில் போல இனிது உவந்து, இனிதாக உவந்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து இன்னும் அடிமை தொழில் பூண்டாயே, இப்போது கைங்கரியம் பண்ணுகையில் அன்வயித்தாயே என்று தம் நெஞ்சை கொண்டாடுகிறார். அந்த எம்பெருமானுக்கு, இப்படி வாவனாகி வந்த எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேணும் என்று நீ வந்தாயே என்று தன் நெஞ்சு தனக்கு பாங்காக இருக்கிறத சொல்கிறார். முதல் பாட்டு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம். வானவர் இத்தியாதி, வானவர் தங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இது வந்துன்றார். நித்தியசூரிகள் ஹிருதயத்தில் போல என் நெஞ்சு என் ஹிருதயத்திலான அந்த மாதிரி எம்பெருமான் நெஞ்சில் இருக்கான் இவருக்கு. நித்தியசூரிகள் ஹிருதயத்தில் இருக்கிறா போல மாதவமானவர் தங்கள் சிந்தை அமர்ந்து உரைகின்ற எந்தை, மகா தபஸை உடையராயிருக்கிற மனுஷர்களுடைய ஹிருதயங்களிலே அனன்ய பிரயோஜனாய்க் கொண்டு நித்தியவாசம் பண்ணுகிறான் எம்பெருமான். அந்த சுவாமியானவன் காணவர் இத்தியாதி, காணவரிடு காரகில் புகை ஓங்கு வேங்கடம் அப்படின்னார். காணவர் உண்டு அங்குத்தை திருவேடவர், திருமலையில் இருக்கிறவர்கள், அவர்கள் தங்கள் புனங்களில் உண்டான மரங்களை வெட்டி தங்கள் காடுகளில் அல்லது தங்கள் தோட்டங்களில் இருக்கிற மரங்களை வெட்டி திரள விட்டு நெருப்பை இடுவார்கள். அவைகளை சேர்த்து வைத்து நெருப்பை இடுவார்கள் அந்த அகில் மரங்களுக்கு. அதுதான் அகில் மரமாகையாலே அகில் புகையானது போய் ஆகாச அவகாச
அவகாசத்தை இடமடைக்கும்படி அந்த ஆகாசம் முழுவதும் நிறைஞ்சு போச்சு புகையினால். அப்படி ஓங்கின சிகரத்தை உடைய திருமலையில் ஆகாசத்தை அடைக்கிறதுன்றது இப்போ புகை இல்லை, திருமலையே அப்படி ஆகாசத்தினுடைய பரப்பை அடைக்கிறதான். அவ்வளவு உயர்ந்திருக்கிற திருவேங்கடம். அப்படிப்பட்ட ஓங்கின சிகரத்தை உடைய திருமலையிலே பொருந்தி வர்த்திக்கிற எம்பெருமான் அதில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கான். யார் அவன்? மான்குரலாய அந்தணர்க்கு தன்னுடைமையை பெருகைக்கு தன்னை இறப்பாளாக்கினவனுக்கு. பூமியெல்லாம் எம்பெருமானுக்கு தான் சொந்தம். மகாபலி 3 லோகத்தை தனக்குன்னு கவர்ந்துட்டான். அது தனக்குன்னு உரிமையானது. அதுக்காக இறப்பாளனாக வந்தான். அவனை தலையறுத்து பெற்றிருக்கலாம், ஆனால் அவனுடைய ஔதாரிய குணத்துக்கு ஈடுபட்டு தானே இறப்பாளனாக்கி கொண்டு வந்தான். அப்படி இறப்பாளனாக்கினவனுக்கு அந்தணர்க்கு என்று பிராமணர்க்கு என்றபடி பிராமண ரூபத்திலே அவதரித்தான் பெருமான். மகாபலிக்கு கொடுத்தல்லது நிற்க ஒண்ணாதபடி விநீத வேஷத்தோடு சென்னான் ஆயித்து. இந்த எம்பெருமானுக்கு கொடுத்தல்லது என்னால் நிற்க முடியாதுன்னு அவன் கொடுக்குறானா. அந்த மாதிரி ஒரு விநீத வேஷத்தோடு எம்பெருமான் சென்றான். மான்குரலாய வந்தனர்க்கு வானவரதங்கள் சிந்தை போல என் நெஞ்சமே இறுதி வந்து அடிமைத் தொழில் பூண்டாயே. மான்குரலாய அந்தணர்க்கு வானவரதங்கள் சிந்தை போல. அப்போ சின்ன வாமன வேஷத்தோடு வந்தான் இல்லையோ. மான்னா பிரம்மச்சாரி, குரல்னா குள்ளன். அப்படிப்பட்ட அந்தணர்க்கு, அப்போ பிரம்மச்சாரியாய் குள்ளனாய் வந்த அந்தணருக்கு வானவரதங்கள் சிந்தை போல, வானவர்களுடைய சிந்தை போல என் நெஞ்சமே இறுதி வந்து என் நெஞ்சமே நீ மிகவும் மகிழ்ந்து வந்து அடிமை தொழில் பூண்டாயே. நீ அடிமை தொழிலே ஈடுபட்டாயே. நித்திய சூரிகளுடைய ஹிருதயம் பகவத் கைங்கரியத்தில் பிரவணமாக இருக்கும். அதை போல் நீ அவன் பிரவணமாக இருக்குன்னா அவ்வளவு அன்புடையதாக இருக்கும். அதை போல் நீ அவன் திருவடிகளிலே உகப்போட அன்வயித்தாயே. மான் இத்தியாதி மான் குரலான அந்தணர்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. அது சொல்கிறேன். அவன் அடிமை கொள்வதாக வந்து இறந்து நிற்கிற பின்பு நீயும் அவன் நினைவின்படியே போகப்பெறுவதே. எல்லா சேதனைகளையும் நாம் அழக காட்டி நமக்கு அடிமையாக்கி கொள்ளணும், அவர்களிடத்துலேருந்து அடிமை கொள்ளணும், கைங்கரியம் கொள்ளணும் தானே வந்தான் பெருமான். அவனுடைய நினைவின்படியே நீயும் போகிறாயே, அவனுக்கு அடிமை தொழில் செய்கிறாயே என்று உகந்து சொல்கிறார் முதல் பாட்டில். அடுத்து 2ஆம் பாட்டு. ரெண்டாம் பாட்டில் உறவு சுத்தம் என்னொன்னிலா ஒருவன் உகந்தவர் தம்மை மலர்மிசை பிறவியே கெடுப்பான் அதிகண்டு என் நெஞ்சமென்பாய் குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி வருளிசி பாடும் வேங்கடத் அரவநாயகர்க்கு இந்நடிமைத் தொழில் பூண்டாயே. இரண்டாம் பாட்டு சொல்கிறார். உறவு இத்தியாதி. அதுக்கு முன்னால் இந்த 2ஆம் பாட்டினுடைய பதபதார்த்தம் அதை பார்த்து விடலாம். உறவு அப்படின்னா கர்ம நிபந்தனமான பந்துக்கள், அப்புறம் சுத்தம் ஞாதிகள். இப்போ ஞாதிகள்னா பங்காளிகள், சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை, சின்ன தாத்தா பெரிய தாத்தா, சின்ன தாத்தா பிள்ளை பெரிய தாத்தா பிள்ளை அப்படின்னு எல்லாம் ஒரே கோத்திரஸ்தர்களாக இருக்கிறவர்கள், அது ஞாதிகள். மற்ற பேரெல்லாம் கோத்திரம் மாறினவர்கள்லாம் ஆனாலும் உறவு முறை உடையவர்கள், கர்ம நிபந்தனமான பந்துக்கள், அவள் தான் உறவுன்னு பேர். சுத்தம்னா ஞாதிகள். அப்போ உறவு சுத்தம் என்ன ஒன்று இலா என்று இங்கனே உள்ள ஒரு சம்பந்தத்தை உடையனல்லாத இல்லாத ஒருவன் ஒப்பத்தவனாய் உகந்தவர் தம்மை. அப்படின்னா யாரை எம்பெருமான் உகக்கிறானோ அவர்களுக்கு உகந்தவர் தம்மைனா உகந்தவர் தமக்கு, தான் யாரை உகக்கிறானோ அவர்களுக்கு மண்மிசை அப்படின்னா பூமியில் அப்படின்னார். பிறவி கெடுப்பான் ஜென்மத்தை போக்குமவனாய் குறவர் மாதர்களோடு குறப்பெண்களோட வண்டுகள் குறிஞ்சி மருள் இசைபாடும்.
குறிஞ்சி என்னும், அதாவது அந்த வண்டுகள் குறப்பெண்களோடு சேர்ந்து குறிஞ்சி என்னும் பண்ணை, ஏதோ ஒரு ராகம், அந்த பண்ணை இசைத்து பாடுகிற வேங்கடத்து அப்படின்னா ஸ்ரீ வேங்கடாத்திரியிலே வாசம் பண்ணுகிற, நித்திய வாசம் பண்ணுகிற அரவன் பரம தார்மிகனான நாயகருக்கு, சர்வேஸ்வரனுக்கு அது கண்டு அவன் சுபாவத்தை அனுசந்தித்து என் நெஞ்சம் என்பாய், என் நெஞ்சு என்கிற நீ இன்னும் அடிமை தொழில் பூண்டாயே, இப்பொழுது அடிமை தொழில் பூண்டாயே, இப்பொழுது அடிமைத்தனத்திலே ஈடுபாடு கொண்டாயே, ரொம்ப ஆர்வம் கொண்டாயே என்று தன் நெஞ்சை கொண்டாடுகிறார். இதுலேயும் இரண்டாம் பாட்டு பெரியவாச்சம்பில் வியாக்கியானம். உறவு இத்தியாதி. உறவு சுத்தம் என்னொன்னிலா, உறவு என்றும் சுத்தம் என்றும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அதாவது பந்துக்கள் ஞாதிகள் என்று இல்லாமல், பந்துக்கள் ஞாதிகள் என்று இங்கனே கர்மநிபந்தனமாக சொல்லாவதொரு உறவு உடையன் அல்லாத, உறவுடையன் அல்லாத அத்விதீயன் யார் எம்பெருமான், அவன் உகந்தவர் இத்தியாதி. உகந்தவர் தம்மை மண்மிசை பிறவியே கெடுப்பான். யாரை எம்பெருமான் உகக்கிறானோ அவர்களுக்கு இந்த பூமியிலே ஜென்மத்தை அறுப்பான் அப்படின்னார். தான் சிலரை உகந்து அவர் பக்கல் உகப்பாலே அவர்களுக்கு பாவத்தை போக்குதல், பலத்தை கொடுத்தல், விடுதல் செய்க எண்ணிக்கை அவர்களுக்கு நிரந்தர நன்மையை பண்ணுவான். சம்சார ஜென்மத்தை போக்கி கொடுக்கிற சுபாவத்தை அனுசந்தித்து, சம்சார ஜென்மத்தையே போக்கிடுவான், அதை அனுசந்தித்து உகந்தவர் தன்னை அப்படி அவளுக்கு அதை போக்கி கொடுப்பான். சம்சாரத்தில் ஜென்மத்தையே போக்கி கொடுப்பான், தான் யாரை உகக்கிறானோ அவர்களுக்கு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, தம்மை உகந்தவர் தான் எம்பெருமானை உகக்கிறவர்கள், இவர்கள் உகக்கிறார்கள்னு வச்சுட்டோம், அவர்களுக்கு அப்படி போக்கி கொடுப்பான் என்றும் கூட அர்த்தம் சொல்லலான்றார். என் நெஞ்சம் என்பாய், அவனை சொல்லுவதோ உன்னை சொல்லுவதோ, என் நெஞ்சம் என்று சொல்லப்படுபவனே அப்படின்னு தன் நெஞ்சை கூப்பிடுறார். உன்னை ஆறுன்னு சொல்லுவேன், எப்படி நான் சொல்லுவேன், உன்னை ஆறுன்னு சொல்லுவேன், சம்பாவனா பிரகாரம் இருக்கிறபடி. அப்படின்னா இந்த நெஞ்சத்தை கொண்டாடுகிற பிரகாரம் இருக்கும்படி, சம்பாவனா பிரகாரம்னா கொண்டாடுற பிரகாரம், சம்பாவனா பிரகாரம் இருக்கிறபடி என் நெஞ்சமே என்றபடி. குறவர் இத்தியாதி. குறவர் மாதர்களோடு வண்டு குறிஞ்சி மருளிசை பாடும். குறவர் மாதர்களோடு, குறவர் மாதர்கள்னா குறப்பெண்கள், குறப்பெண்களோடே கூட வண்டுகளானவை குறிஞ்சி இந்தளம் என்கிற பண்ணைப்பாடா நிற்கிற வேங்கடத்து அரவநாயகர்க்கு, அப்படி அவைகளெல்லாம் அந்த பண்ணை பாடுகின்றன. அப்படிப்பட்ட வேங்கடத்து அரவநாயகர்க்கு தண்ணீர் பந்தலை வைத்து நம்மை அடிமை பெருகைக்கு தம்மை நமக்கு தந்து கொடு நிற்கிற பரமதார்மிகன். தண்ணீர் பந்தலை வைத்தான், நம்மை அடிமை பெருகைக்கு தம்மை நமக்கு தந்து கொண்டு நிற்கிறார். இப்போ அடிமை செய்யணும்னா எம்பெருமான் இருந்தால் தான் அடிமை செய்ய முடியும். அதுக்காக தானே இப்போ தண்ணீர் பந்தலை வச்சு தானே தண்ணீர் பந்தலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி தன்னை அந்த இடத்துல ஸ்திரமாக வைத்து தனக்கு அடிமை செய்யுங்கள்னு தனக்கு அடிமை செய்கிற அந்த வேலையையும் கொடுத்தான், கைங்கரியத்தையும் கொடுத்தான். அப்படிப்பட்ட பரமதார்மிகன். அதனால் தண்ணீர் பந்தலை வைத்து ஆளை கொண்டு தண்ணீர் வழங்காமல் தானே தண்ணீர் வழங்குறா போல அப்படிப்பட்ட பரமதார்மிகன் தன்னையே கைங்கரியத்துக்கு விஷயமாக அங்கே திருமலையிலே வைத்தான். அப்படிப்பட்ட பரமதார்மிகன் நம்மை அடிமை கொள்வதாக திருமலையிலே வந்து சந்நிதி பண்ணின பரமதார்மிகனுக்கு எம்பெருமான் பரமதார்மிகன். இதனால அடிமை தொழில் பூண்டாயே, அவன் திருமலையிலே வந்து நிற்கிற நிலையை நீ ஒருபடி சபலமாக்கினாயே, நீ நன்றாக அதை பலம் உள்ளதாக ஆக்கினாயே என்று ரெண்டாம் பாட்டில் அருளி செய்கிறார். அடுத்து மூணாம் பாட்டு. இண்டையாயின கொண்டு தொண்டர்களேத்துவார் உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அது கண்டன் நெஞ்சமென்பாய், வண்டுவாழ் வடவேங்கடமா மலை கோயில் கொண்டு அதனோடும்
மீமிசை அண்டமாண்டிருப்பார்க்கு அடிமைத் தொழில் பூண்டாயே என் நெஞ்சம் என்பாய். இது பதபதார்த்தம். என் நெஞ்சம் என்பாய் எனக்கு பாங்கான நெஞ்சு இண்டையாயின கொண்டு பூமாலைகள் என்ன பேர் பெற்றவத்தை ஏந்தி கொண்டு. அந்த இண்டைன்னா பூமாலை அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். அதனால் பூமாலை என்று பெயர் பெற்றவைகள் எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு ஏத்துவார் ஸ்தோத்திரம் பண்ணுகிற தொண்டர்கள் சேஷபூத்தரையும் உறவோடும் அவர்கள் சம்பந்தமுடையாரையும் கொண்டு போய் இங்கு நின்னும் கொண்டு போய் வானிடை பரமபதத்திலே இட வைக்க அது கண்டு அந்நீர்மையை கண்டு அந்த எம்பெருமானுடைய எளிமையை கண்டு வண்டு வாழ் அப்படின்னா வண்டுகள் வாழாதென்னுள்ள வடவேங்கட மலை திருமலையை கோயில் கொண்டு தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு அதனோடும் அந்த திருமலையோடு கூடின லீலா விபூதியோடு மீமிசை அண்டம் அதாவது மிகப்பெரிய அண்டம் மேலே இருக்கிற அண்டம். இந்த லீலா விபூதிக்கு மேலே இருக்கிற அண்டம் அதுதான் பரமாகாசமான நித்திய விபூதி. அந்த நித்திய விபூதியையும் ஆண்டிருப்பார்க்கு ஆண்டு கொண்டிருக்கிறவனுக்கு அடிமைத் தொழில் பூண்டாயே அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் செயலிலே ஈடுபட்டாயே என்று தன் நெஞ்சை கொண்டாடுகிறார் இந்த 3ஆம் பாட்டிலையும். அதுக்கு மேலே 3ஆம் பாட்டில் இப்போ பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம் இண்ட இத்தியாதி அப்படின்னா இண்டையாயின கொண்டு அப்படின்னு சொல்லிருக்கு. இண்டை என்று பூமாலைக்கு பேர். ஆக பூமாலை என்று பெயர் பெற்றவத்தை கொண்டு எண்டிசையும் உள்ள பூ கொண்டு ஏற்றி என்று நம்மாழ்வாருடைய திருவாக்கு திருவாய்மொழியில் எல்லா இடங்கள்லையும் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் கொண்டு ஏற்றி தொண்டர்கள் ஏற்றுவார். பகவத் விஷயத்தில் அடிமை செய்யுமவர்கள் கையிலே பூமாலை கொண்டு வாயாலே ஏத்தார் என்று கொண்டு அடிமை செய்கிறவர்களுடைய அந்த கைங்கரியம் பண்ணுகிறவர்களுடைய உறவோடும் வானிடை கொண்டு போயிடவும் அவர்களோடு சம்பந்தித்தவர்களோடு ஒரு காரியம் செய்தவர்களோடு வாசியற எல்லாரையுமாக கொண்டு போய். அதனால் எம்பெருமானுக்கு நேராக கைங்கரியம் பண்ணுறவா அந்த கைங்கரியம் பண்ணாதவளால் இருந்தாலும் கூட இந்த கைங்கரியம் பண்ணுறவாளோட சம்பந்தப்பட்டவா எல்லாரையுமே எம்பெருமான் வைகுந்தத்தில் ஏற்றுறான். ஒரு நாள் காரியம் செய்தவர்களோடு வாசியற அதனால் தினம் அடிமை செய்கிறவா அப்போ ஒரு நாள் கைங்கரியம் பண்ணுறவா அவர்களோட சம்பந்தம் உடையவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் இடவும் நித்திய விபூதியிலே வைக்கும் நீர்மையை அனுசந்தித்து என் நெஞ்சமே இங்குத்தை இருப்பு தன்னை இழக்கிறோமோ என்று அஞ்ச வேண்டி இருக்க அவ்வருகே போய் அடிமை செய்ய ஆசையை உடைய ஆவாயே. அதனால் இங்குத்தை இருப்பு தன்னை இழக்கிறோமோ என்று அஞ்ச வேண்டி இருக்க அவ்வருகே போய் அடிமை செய்ய ஆசையை உடைய ஆவாயே நீ அப்படின்னார். அப்படின்னா ஜனங்களுக்கு இங்கேருந்து மரணம் அடைகிறதுனா ஒரு பயம் ஏற்படுறது. ஐயோ இங்கே இருக்கிற இருப்பு போய்டுறதே அப்படின்னு அப்படி அஞ்சபடியாக ஒரு அஜ்ஞானத்தோட ஜனங்கள் இருக்கிற போது நீ எப்படி இருக்க வைகுந்தத்தை போய் நித்தியமாக அடிமை பண்ணணும் அப்படின்ற ஆசையோட தான் இருக்க. நீ எவ்வளவு பரிபக்குவம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு தன் நெஞ்சை கொண்டாடுறார். அப்படி ஆசையை உடைய ஆவாயே நீ வண்டு இத்தியாதி வண்டு பாட்டில் வண்டு குறிஞ்சி மருளிசை பாடும் அப்படின்னு அந்த வண்டுகள்லாம் இப்படி வண்டுகளானவை மதுபானத்தை பண்ணி மத்தமாய்க்கொண்டு வாழாதென்றுள்ள அப்படின்னா மயங்கி நின்று வாழாதென்றுள்ள திருமலையை தனக்கு நித்தியவாசத்துக்கு ஸ்தானமாய்க்கொண்டு அதனோடும் மீமிசை அண்டமாண்டிருப்பார்க்கு. அப்படி திருமலை தவிர நித்திய மண்டலம் இருக்க சிவைகுண்டம் அதையும் ஆண்டிருப்பார்க்கு.
உபய விபூதி யுக்தனான சர்வேஸ்வரனுக்கு அண்டம் என்று ஆகாசத்துக்கு பேர். மீமிசை அண்டம் அப்படின்னார். அண்டம்னா அப்போ மீமிசை அண்டம்னா மிக உயர்ந்த அண்டம். மிக உயர்ந்த அண்டம்னா மிக உயர்ந்த ஆகாசம், அதுதான் பரமாகாசம். அண்டம் என்ன ஆகாசத்துக்கு பேர். வெறும் அண்டம் என்னில் சொர்க்காதிகளை கூட அது ஒருவேளை சொல்லலாம். சொர்க்காதிகளிலும் ஏறுமென்னு மீமிசை அண்டம் என்று பரமபதத்தை சொல்லுகிறது. அங்கே போய் அடிமை செய்வார்கள். மகாகாசம் பரமாகாசம் என்ன கடவுதிரே உபய விபூதி யுக்தனான சர்வேஸ்வரனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, அவாப்த சமஸ்த காமனானவனுடைய குறையை ஒருபடி நிரப்பினாயே, அதை பூர்த்தி செய்தாயே. திருமலையிலே வந்து புகுந்து இவரை அடிமை கொள்வதற்கு முன்பு உபய விபூதி யோகத்தால் வந்த ஐஸ்வர்யத்தை ஒன்றாக நினைத்திலன் காணும் அவன். இப்போ திருமலையிலே வந்து புகுந்து நம்மாழ்வாரே இவர் திருமங்கி ஆழ்வாரே அடிமை கொண்டான். அந்த அடிமை கொள்வதற்கு முன்பு உபய விபூதி நாதனாக தானே இருந்தான். உபய விபூதி யோகம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த ஐஸ்வர்யம் கூட ஒன்றும் இல்லை. இப்போ திருமங்கி ஆழ்வாரை அடிமை கொண்டது தான் பெரிய ஐஸ்வர்யமாக நினச்சிருக்கான் பெருமான். அதனால் ஒன்றாக நினைத்தலன் காணும். தனலுப்தன் ஒரு காசு விழுந்த விடத்திலே கையெல்லாம் புழுதியாம்படி தேடா இருக்குவிரே. தனலுப்தன்னா தனத்தில் பேராசை உடையவன். ஒரு காசு கீழே விழுந்துட்டு கையில் இருந்துன்னா அது கைக்கு கீழே அலைஞ்சு தேடினா புழுதி ஒட்டும். அது ஒரு காசு தானே விடலாமேன்னா, பணத்தில் அத்தனை ஆசை இருக்கிறவன் விடமாட்டான். அந்த மாதிரி ஒரு சேதனம் கூட குறையக்கூடாது அப்படின்னு அவ்வளவு ஆசை உடையவன். தனக்கு எல்லாரும் அடிமை செய்யணும்னு என் பெருமான். அதனால் இங்கே அவ்வளவு ஆசையோடு இருக்கான். வைகுந்தம் அந்த லீலா விபூதி ரெண்டுமே தனக்கு சொத்தாக இருக்கிறச்சே கூட திருமலையில் தானே திருமங்கை ஆழ்வார் கிடைக்கிறாருன்னா அதில் அந்த திருமலையில் அவ்வளவு ஆசை உடையவனாக இருக்கான் பெருமான். இத்தோட 3ஆம் பாட்டு முடிந்தது. 4ஆம் பாட்டு. பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே பண்டு தொண்டு செய்தாரை மேவியாட்கொண்டு போய் விசும்பேற வைக்குமெந்தை மண்மிசை கோவிநாயகன் கொண்டலுந்துயர் வேங்கடமலையாண்டு வானவர் காவியாயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. பாட்டு எப்படி வாசிக்கணும்னு பார்க்குறேன். அதாவது வண்டு வாழ்வடவேங்கடமலை கோயில் கொண்டதனோடும் மீமிசை அண்டமாண்டிருப்பார்க்கு, அந்த மீமிசையை அங்கே வாசிக்கணும். மண்மிசைன்னு இருக்காது. சரி, மீமிசை அண்டமாண்டிருப்பார்க்கு அடிமை இல்லையே, இல்லை இண்டையாயின கொண்டு தானே இது இந்த பாட்டு. இல்லை பாவியாது செய்தாய் இந்த பாட்டா திருமலையில். ஆமாம், 3ஆம் பாட்டு முடிஞ்சு திவுதியில். ஓஹோ, இதில் விழுந்த விடத்துல கையில். அப்புறம் சரி, 4ஆம் பாட்டு. இப்போ 4ஆம் பாட்டு சொல்லணும். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே பண்டு தொண்டு செய்தாரை மண்மிசை மேவியாட்கொண்டு போய் விசும்பேற வைக்குமெந்தை கோவிநாயகன் கொண்டலுந்துயர் வேங்கடமலையாண்டு வானவர் ஆவியாயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. இந்த பாட்டு பதபதார்த்தம். என் நெஞ்சமே என் மனசே பாவியாது தடுமாறாமல் செய்தாய் பண்ணினாய். பண்டு முன்பு தொண்டு செய்தாரை அடிமை செய்து போந்தவர்களை உஜ்ஜீவிப்பிக்கைக்காக அவர்களை உய்விப்பதற்காக அவர்களை உயர்ந்த ஜீவனத்தை அடைவிப்பதற்காக மண்மிசை அப்படின்னா பூமியில் மேவி ஆள் கொண்டு திரு அவதாரம் பண்ணி அவர்களை அடிமை கொண்டு போய் இங்கு நின்றும் அர்ச்சராதி மார்க்கமாக கொண்டு போய் எல்லாரையும் அர்ச்சராதி மார்க்கத்தை கொண்டு போகிறான் பெருமான். விசும்பேற வைக்கும் பரமபதத்திலே வைக்கும் கோவிநாயகன் ஸ்ரீ கோபீஜன வல்லபனாய் எனக்கு சுவாமியானவனாய் எனக்கு சுவாமியானவனாய் கொண்டல் மேகங்களை உந்து தள்ளா நிற்கிற உயர்த்திய உடைய வெங்கடமலை திருமலையிலே ஆண்டு 2 விபூதியையும் அரசாண்டு
வானவர்க்கு நித்தியசூரிகளுக்கு ஆவியாய் இருப்பார்க்கு பிராணபூதனாய் இருக்கும் அவனுக்கு. அப்போ நித்தியசூரிகளுக்கே பிராணனாக இருக்கிறவன் எம்பெருமான். அவனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, அவனுக்கு நீ அடிமை செய்ய வேணும் என்று வந்தாயே என்று தன் நெஞ்சை கொண்டாடுகிறார். 4ஆம் பாட்டு. பாவியாது இத்தியாதி. பாவியாது செய்தாய் அப்படின்னா அத்தை செய்வோமோ இத்தை செய்வோமோ என்று இங்கனே அலமாவாக்கிடாதே, தடுமாறி கிடக்காதே, நிரூபியாதே இப்படியிலே அத்தியவசிப்பதே. ஆராயாமல் அடிமைதான் செய்யணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டிய, என்ன அலபிய லாபமோ, அத்தை பாப்பமா இத்தை பாப்பமா, இந்த புருஷார்த்தம் பார்க்கலாமா அப்படின்னு மனசு தடுமாறிண்டே இருக்கே சம்சாரிகளுக்கு. உனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு, இது எவ்வளோ பெரிய லாபம் எனக்கு அப்படின்னு ஆத்மா கொண்டாடுறார் அந்த மனசை. அலபிய லாபமோ சம்சாரத்தில் அத்தியவசிப்பதே. சம்சாரத்தில் தடுமாற்றம் தான் இருக்கும், உறுதியே வராது. ஆனால் உனக்கு உறுதி வந்திருக்கே. அத்தியவசிப்பதேன உறுதி உடையவனாவதே நீ. சப்தாதிகளை அனுபவித்திருப்பதோமோ, பகவத் கைங்கரியம் பண்ணுவோமோ. சப்தஸ்பரிசு ரூப சகந்தங்கள்னு நிறைய முகங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் அனுபவிப்போமா, இல்லை பகவானுக்கே கைங்கரியம் பண்ணுவோமான்னு தடுமாறுமோ இல்லை நெஞ்சு என்று இங்கனே விசாரியாதே, நீ இதிலே துணிவதே. உன்னாலேயிரே இப்பேரெல்லாம் பெற்றது. இந்த நான் புருஷார்த்தமெல்லாம் பெற்றனே, பகவானை பற்றின ஞானம், அந்த ஞான ஜனிதமான பிரேமம், அந்த பிரீத்திகாரித்த கைங்கரியம், அந்த கைங்கரியத்தில் மேலே மேலே அபிருச்சி, அதை தொடர்ந்து செய்யறது, எல்லா திவ்யதேசங்களுக்கும் யாத்திரை பண்ணுறது, எல்லா திவ்யதேச பெருமான்களோடையும் பேசுறது, இப்படி பல புருஷார்த்தங்களை நீ அனுகூலமாக இருக்கிறதுனால தான் நான் பெற்றேன் அப்படின்னு தன் நெஞ்சை கொண்டாடுகிறார் ஆழ்வார். உன்னாலேயிரே இப்பேரெல்லாம் பெற்றது. இதெல்லாம் தான் தான் பெற்ற பேறுகள், புருஷார்த்தங்கள். பண்டு இத்தியாதி. பாவியாது பண்டு தொண்டு செய்தாரே. பண்டு அதான் முன்பு அடிமை செய்தவர்களை தான் சம்சாரத்திலே வந்து அவதரித்து இவன் என் தோழன், குகனோட அப்படி இவன் என் தோழன்னு எம்பெருமான் ராமபிரான் வந்து உகக்கிறான். இவன் என் மைத்துனன், கண்ணன் பெருமான் என் மைத்துனன் என்று அர்ஜுனனை உகக்கிறான். அர்ஜுனன் கண்ணனை மைத்துனனை உகக்கிறான். அப்போ அவர் ராமபிரான் என் தோழன்னு குகன் உகக்கிறான். அப்படி அவர்களோடு பொருந்தி என்று சொல்லலாம்படி அவர்களோடே பொருந்தி, அவ்வளோ நெருங்கி இருக்கான். பொருந்தி அவர்களுக்கு கைங்கறி ருச்சியை பிறப்பித்து அவளை படிப்படியாக வளர்த்து கைங்கறி ருச்சியை உண்டாக்குறான் பகவான். அப்புறம் அடிமையை கொண்டு அப்படின்னா கைங்கரியத்தை கொண்டு அதுதான் அவிச்சின்னமாய் செல்ல வேணும், அது தொடர்ந்து செல்ல வேணும் என்று அதுக்கு உறுப்பாக பரமபதத்திலே கொண்டு போய் வைக்கும் சுவாமி. அவர்களை அந்த ருச்சி மாறாமல் இருக்கிற தேசம் வைகுந்தம், அங்கே கொண்டு போய் வைக்கக்கூடிய சுவாமி. ஒரு சந்தேகம் வரும், ஆனால் அந்த சந்தேகத்துக்கு அரும்பதத்தில் பதில் சொல்கிறார். அப்போ அர்ஜுனனுக்கு வந்து மோட்சம் போகிற ருச்சி அப்படி பிறக்கலை, அதனால் சொர்க்கத்துக்கு தான் போனான்னு தானே இருக்குங்க. அதனால் வந்து எப்படி பரமபதத்தில் கொண்டு போய் வைக்கிற சுவாமி அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால், என் பெருமானுக்கு பரமபதத்தில் வைக்கணும்னு தான் ஆசை. அதனால் இப்போது சொர்க்கஸ்தனாவாது ஆயிருக்கானோ இல்லையோ, அந்த ருச்சி அவனுக்கு வளரத்தான் செய்யுமே தவிர குறையாது. அதை படிப்படியாக வளர்த்து சில காலம் கழித்து அவனை வைகுந்தத்திலே கொண்டு வைப்பன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அர்ஜுனன் சொர்க்கஸ்தனானாலும் வைகுந்தம் போவான் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லி வியாக்கியாதாவுடைய திருவுள்ளம், இங்கே பெரியவாச்சன் பிள்ளையோட திருவுள்ளம்னு அரும்பதத்தில் காட்டுறார். அதனால் அடிமையை கொண்டு அதுதான் அவிச்சின்னமாக செல்ல வேண்டும் என்று அதுக்கு உறுப்பாக பரமபதத்திலே கொண்டு போய் வைக்கும் சுவாமி. அர்ஜுனனாக இருந்தாலும் பரமபதத்தில் ஒரு நாள் வச்சுருவான் பகவான். கோவிநாயகன் அப்படின்னா, கோவினா கோபிமார்கள், அதான் ஸ்ரீ கோபிமாருடன் கலக்குமா போல ஆசிரிதரோட பரிமாறும் அவன். ஆசிரிதர்களோட அவ்வளவு கலந்து பரிமாறுகிறவன். கொண்டல் உந்துயர் வேங்கடம், மேகங்களை சென்று தள்ளும்படி அவ்வளவும் வளர்ந்த சிகரங்களை உடைய திருமலையை வாசஸ்தானமாக கொண்டு. கொண்டல் உந்து உயர் வேங்கடம், கொண்டல்னா மேகம், அதை உந்தக்கூடிய தள்ளக்கூடிய உயர் வேங்கடம், அதை தள்ளுண்டு மேலே வளர்றது இந்த திருவேங்கட மலையினுடைய சிகரம். அவ்வளவு உயரத்தில் இருக்கான் நம்பெருமான். அப்படி அவ்வளவும் வளர்ந்த சிகரங்களை உடைய திருமலையை வாசஸ்தானமாக கொண்டு வானவர் இத்தியாதி. வானவர்க்கு ஆவியாய் இருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. ஞானீது ஆத்மைவ மேமதம் என்கிறபடியே ஞானிகளை தனக்கு ஆத்மபூதராக உடையவனாய் இருக்கிறவனுக்கு நீயும் ஆவியானாயோ
இப்போ வானவர்க்கு ஆவியாக இருப்பார்க்கு அப்படின்னா வானவரை ஆவியாக உடையவர்க்கு அப்படின்னு அர்த்தம். ஆவினா ஆத்மா. ஞானீத்து ஆத்மைவ மேமத்தம்னு கீதையில் பகவான் சொல்கிறான். ஞானியோ என்றால் எனக்கு தாரகன், ஆத்மான தாரகன். அப்போ அந்த ஆத்மான தாரகனோ இல்லையா, அதனால் தனக்கு ஆத்மா இவன்னே சொல்கிறார். உபனிஷத்தெல்லாம் எம்பெருமான் எல்லா ஜகத்துக்கும் ஆத்மான்னு சொல்கிறது. ஆனால் கிருஷ்ணனுடைய சித்தாந்தம் என்னென்னா ஞானி தான் எனக்கு ஆத்மா, எனக்கு தாரகன் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அவ்வளவு தூரம் அவள்கிட்ட அவ்வளோ பிரியம். அப்படி ஞானிகளை தனக்கு ஆத்மாவாக கொள்கிற எம்பெருமானுக்கு நீயும் ஆத்மாவாக ஆயிட்டியா, நீயும் அவனுக்கு ஆவியாக போயிட்டியா அப்படின்னு தன் நெஞ்சை கொண்டாடுகிறார் இந்த 4ஆம் பாட்டில். அடுத்து 5ஆம் பாட்டு. பொங்கு போதியும் பிண்டியும் உடை புத்தர் நோன்பியர் பள்ளியுள்ளுரை தங்கள் தேவரும் தாங்களுமேயாக என் நெஞ்சமென்பாய் எங்கும்பானவர் தானவர் நிறைந்தேத்தும் வேங்கடம் மேவி நின்னருள் அங்கநாயகர்க்கு இந்நடிமைத் தொழில் பூண்டாயே. என் நெஞ்சமென்பாய், என்னுடைய மனசு என்று அபிமானிக்கலாம்படியான நீ பொங்கு கொம்பும் கிளையுமாக பருத்து வாரானின்னுள்ள போதியும் அரசமரத்தையும், போதினா அரசமரம், பிண்டியும் அசோக விருட்சத்தையும் அசோகமரம் உடை தங்களுக்கு தஞ்சமாக உடைத்தான புத்தர் பௌத்தரும் நோன்பியர் அமணரும் சமணர் அவெல்லாம் ஜெயினர்கள் அவர்களும் பள்ளி உள் தங்கள் தேவாலயங்களில், பள்ளின்றது அவளுடைய தேவாலயம், உள் அதிலே அது தேவாலயங்களிலே உரை வர்த்தித்த அதில் இருக்கிற தங்களுடைய தேவரும் தேவதையும் அந்த தேவதையும் தாங்களுமே யாகிவிடாதிருக்கச் செய்து எங்கும் நாற்புறத்திலும் வானவர் தேவர்களும் தானவர் அசுரர்களும் நிறைந்து நெருங்கி நின்றுள்ள நெருங்கி அப்புறம் ஏற்றும் ஸ்தோத்திரம் பண்ணா நின்றுள்ள. அதனால் எல்லா இடத்துலையும் தேவர்களும் அசுரர்களும் நெருங்கி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணா நின்றுள்ள வேங்கடம் திருமலையிலே மேவி நின்று பொருந்து இருந்து அருள் ஆசிரிதர் இஷ்டங்களை செய்தருளும் அவனாய், ஆசிரியர்களுடைய இஷ்டங்களை எல்லாம் கொடுக்குறான் பெருமான், அதை செய்தருளும் அவனாய் அங்கண் நாயகர்க்கு அழகிய திருக்கண்களை உடையவனாய் நாயகர்க்கு சர்வஸ்வாமி ஆனவனுக்கு இந்த அடிமைத் தொழில் பூண்டாயே. அதனால் ஆசிரியர்களுடைய அனுஷ்டங்களை போக்குறான், எல்லா ஆசிரியர்களுடைய இஷ்டங்களை கொடுக்குறானே. அப்படிப்பட்ட அழகிய திருக்கண்களை உடைய சுவாமியான சர்வஸ்வாமியான எம்பெருமானுக்கு நீ அடிமைத் தொழிலே ஈடுபட்டாயே என்று சாதிக்கிறார். 5ஆம் பாட்டு அவதாரிக்கை. பாவியாது என்று, அதாவது தடுமாறாமல் என்று நீ இப்படி விசாரியாதே துணிவதே, அது ஆலோசனை பண்ணாமல் துணிகிறாயே என்று என்னை கொண்டாட வேண்டின ஹேத்துவன் என்னை எதற்காக கொண்டாட வேணும் என்று நெஞ்சு கேட்கிறது. அப்படி அந்த நெஞ்சு கேட்க ஹேத்துவன் என்ன விசாரிக்க வேண்டும்படி எத்தனை விஷயம் புறம்பே கிடக்கிறது என்கிறார். அப்போ விசாரித்து அறியணும், அப்போ தான் தெரியும் உன்னை கொண்டாடுறதுக்கான காரணம். அப்போ எத்தனை விஷயம் இருக்குது தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அவர் சொல்கிறார். வியாக்கியானம். பொங்கு போதியும் பிண்டியுமுடை புத்தர் நோன்பியர் பள்ளி உள்ளுரை தங்கள் தேவரும் தாங்களுமேயாக என் நெஞ்சவென்பாய் எங்கும் வானவர் தானவர் நிறைந்தேத்தும் வேங்கடம் மேவி நின்னருள் அங்கநாயகர்க்கு அடிமைத் தொழில் பூண்டாயே. பொங்கு போதியும், பொங்குகிற அரசமரமும், பொங்குதல்னா விஸ்திருதமாக நின்றுள்ள, எங்கே பாரு கிளையாக இருக்குது, எங்கே பாரு இலையாக இருக்குது நிறைய அந்த கிளைகளில், விஸ்திருதமாக நின்றுள்ள அரசமரம், அதுக்கு மேலே பிண்டியும் அசோக விருட்சமும் அசோகமரமும் இவை இரண்டையுமாயித்து தங்களுக்கு பிரதானமாக நினைத்திருப்பது பௌத்த ஆர்கதர்கள். அப்படின்னா புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் ஆர்கத மதத்தை சேர்ந்தவர்களும் அர்கத் மதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது இவாதான் ஜெயினர்கள்.
அப்படி நினச்சிருக்கார். புத்தர் நோன்பியர் பௌத்தரையும் அமணரையும் சொன்னபடி, அமணர்ன்றவ ஜெயினர்கள், அவளையும் சொன்னபடி பள்ளி உள்ளுரை தங்கள் தேவரும் தாங்களுமே யாக. அந்த பள்ளியிலே பள்ளி உள்ளுரை, பள்ளி உள் அப்படின்னா பள்ளியிலே, பள்ளின்னா அவளுடைய ஆலயம், அந்த ஆலயத்திலே அப்படின்னு அர்த்தம். உள்ளுரை அதிலே உள்ளே இருக்கிற. அப்போ அவர்கள் தங்களுடைய தேவஸ்தானங்களிலே வர்த்திக்கிற தேவதைகளும், தங்கள் தேவரும்னா அவளுடைய தேவதைகளும், தாங்களுமாக அல்லாதாரடங்களும் முக்தராம்படியாக வாயித்து. நிறைய பேர் இருக்காளே, தாங்களுமேயாகன்னு சில பேரை மட்டும்தான் சொல்கிறாருன்னா, மற்றவா எல்லாரும் முக்தராகி போனார்கள். அப்போ முக்தராம்படியாக வாயித்து. முக்தராம்படியாக வாயித்து என் நெஞ்சம் இத்தியாதி. அப்போ அந்த ஆலயங்களில் இவாளும் சில பேர் அந்த பௌத்த ஜெயினர்களும் அந்த தேவதைகளும் தான் இருக்கா, மற்றவரெல்லாம் முக்தராயிட்ட. அல்லாதாரடங்களும் முக்தராம்படியாக வாயித்து என் நெஞ்சம் இத்தியாதி. என் நெஞ்சம் என்பாய் அப்படின்னார். இவருடைய திருவுள்ளம் அவத்தை அனாதரித்து பகவத் விஷயத்திலே பிரவணமாயித்தது என்னால் பின்னை லோகமாக அவத்தை அனாதரித்து இங்கே பிரவணமாம் போலே காணும். என் நெஞ்சம் என்பாய். இந்த பௌத்த ஜெயினர்களை அனாதரித்து எம்பெருமானுடைய கைங்கரியத்தில் இவ்வளவு ஈடுபட்டாயே என்று அந்த நெஞ்சை கொண்டாடுகிறார். வைதிகர்களுக்கு அந்த பௌத்த ஜெயினர்கள் உதவ மாட்டார்கள். அதனால் யார் வந்தாலும் இறங்க மாட்டாளா அப்படின்னா மாட்டா. அதான் அதனால் வர்த்தித்த தேவதைகளும் தாங்களுமாக தங்கள் பள்ளி உள்ளுரை தங்கள் தேவரும் தாங்களுமேயாக. அவர்கள் தங்களுடைய தேவஸ்தானங்களிலே வர்த்தித்த தேவதைகளும் தாங்களுமாக அல்லாதாரடங்களும் முக்தராம்படியாக வாய்த்து. அவ்வளோதான், முக்தராம்படியாக ஆயிடும். அதாவது மரணம் அடைந்து விடுவார்கள். இவா மட்டும்தான் இருப்பாள். இவா போடுற கடுமையான விரதங்களால் எண்களுமாக அல்லாதார் தாங்களுமாக. சரி, என் நெஞ்சம் இத்தியாதி, என் நெஞ்சம் என்பாய் அப்படின்னு சொன்னார். என் நெஞ்சம் இத்தியாதி. இவருடைய திருவுள்ளம் அவத்தை அனாதரித்து பகவத் விஷயத்திலே பிரவணமாயித்தது என்னால் பின்னை லோகமாக அவத்தை அனாதரித்து இங்கே பிரவணமாம் போலே காணும். என் நெஞ்சம் என்பாயின்றதுக்கு தாத்பரியம் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய நெஞ்சு பகவானிடத்தில் ஈடுபட்டதோ இல்லையோ, அப்போது எல்லார் நெஞ்சும் ஈடுபடும் என்று இவருடைய அபிப்பிராயம். அடிமை ஜிதம் என்று எழுதி கொடுத்தாருடைய விற்த்தியில் அன்வைத்தாயோ. அடிமை தொழில் பூண்டாயே, அடிமையினுடைய காரியத்தில் ஈடுபட்டாயே. ஜிதம் ஜெயிக்கப்பட்டேன், ஜெயிக்கப்பட்டது இந்த ஆத்மவஸ்து என்று அந்த எம்பெருமானுடைய வடிவழகுக்கோ மற்ற பரத்துவத்துக்கோ எந்த ஒரு குணத்துக்கோ ஈடுபட்டவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் தங்களை. அந்த மாதிரி அந்த வடிவழகும் ஈடுபடுத்துறது. அப்படியே ஜிதம் என்று எழுதி கொடுத்தாருடைய விற்த்தியிலே அன்வயித்தாயோ. விற்த்தினா செயல், தொண்டு, அதிலே நீ சேர்ந்துட்டையா, அதனால் எம்பெருமானுக்கே அடிமை தொழில் இன்னும் இருப்பேன், இங்கே வரமாட்டேன் அப்படின்னு அப்படியே இருக்கியா என்று தன் நெஞ்சை கொண்டாடி சொல்கிறார் இந்த 5ஆம் பாட்டிலே. பெரிய திருமொழி 2ஆம் பத்தில் முதல் பதிகத்தில் 6ஆம் பாட்டு. துவரையாடையர் மட்டையர் சமன் தொண்டர்கள் மண்டியுண்டு பின்னரும் தமருந்தாங்களுமே தொடிக்க என் நெஞ்சமென்பாய். கவரிமான் கடம் சேரும் பேங்கடம் கோயில் கொண்ட கண்ணார் விசும்பிடை அமரநாயகர்க்கு இந்நடிமை தொழில் பூண்டாயே. துவரையாடையர் மட்டையர், துவரின காவி, அந்த காவியேறின ஆடையர் வஸ்திரத்தை உடையவராய், மட்டையர்
மொட்டைத்தலையராய் சமன் தொண்டர்கள் க்ஷபணக மதத்தை ஆசிரயிக்குமவர்கள் மண்டி ஒருவருக்கொருவர் மேல் விழுந்து உண்டு புஜித்து, எல்லாரும் கூடி புஜித்து, பின்னையும் தமரும் தாங்களுமே தடிக்க, தாங்களும் தங்கள் பந்துக்களுமாக நிறைய புஜிக்கிறா, அதனால் உடம்பு பருத்துவாரா நிற்க, என் நெஞ்சம் என்பாய், என் நெஞ்சமான நீ கவரிமா கணம் சேரும் கவரி மிருகங்களின், அதாவது அந்த சாமரங்களை வைத்துருக்கிற கவரிமான்கள், அந்த அந்த மான்களின் திரள்களானவை வந்து சேருகிற வேங்கடம் கோயில் கொண்ட திருமலையை வாசஸ்தானமாக உடையனாய் கண்ணார் விசும்பிடை கண்ண இடமுடைத்தான பரவசத்திலே வர்த்திக்கிற அமரர் நாயகர்க்கு நித்தியசூரிகளுக்கு தலைவனானவனுக்கு இன்னும் அடிமைத் தொழில் பூண்டாயே, இன்னைக்கு நீ அடிமைத் தொழில் பூண்டாயே என்று தன் நெஞ்சத்தை கொண்டாடுகிறார். வியாக்கியானம். 6ஆம் பாட்டு. துவரி இத்தியாதி. துவரையாடையர் மட்டையர் சமன் தொண்டர்கள் மண்டியுண்டு அது வருது. துவரூட்டி இருந்து அப்படின்னா காவியிலே நனைத்து சிவந்த ஆடைய உடையராய் தலைமயிரை பறித்து புகட்டிருக்கிற சமன் தொண்டர் உண்டு. அவர்கள் அவளுடைய துராச்சாரம் இது. ஒவ்வொரு கேசமாக பிடிங்கி போட்டுக்கணும். இது ஒரு தபஸ்ன்னு சொல்கிறாவா. அதை தலையை மொட்டை அடித்துக்கொள்ளவர்கள், மொட்டை அடிக்கிறதுனா ஷவரகன் போய் மொட்டை அடிக்கிறதுனா சுலபமாக ஆகிடும். அப்படி இல்லை, ஒரு மயிராக தாங்கள் பிடுங்கி போட்டு போகிறக்கலாம். அது ஒரு தபஸ்ன்னு வச்சுட்டுருக்கா. ரொம்ப வலிக்கும். இப்படி தலைமயிரை பறித்து புகட்டிருக்கிற சமன் தொண்டர் உண்டு. இது என்ன பிரயோஜனம் தெரியாது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இப்படி வருத்தி கொள்ளுவர்கள் உடலை என்றார். சமன் தொண்டர் உண்டு. அமரராகிறவர் அவர்கள் தாங்கள் கண்டபடி மேல் விழுந்து புஜித்து, அதுக்கு மேலே தங்களோடு ஒத்து தங்கள் தரிசனத்திலே ருச்சி உடையராய் அந்த வேஷதாரணத்தையும் பண்ணி இருக்கிறவர்களும் கடவராயிருக்கிற தாங்களும் சரீரமானது தடிக்கும்படியாக, இப்போ தாங்கள் என்ன, தங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் என்ன, எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய சரீரம் தடிக்கும்படியாக என் நெஞ்சம் என்பாய். அவள் அப்படி இருக்கா, ஆனால் அவள் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். என் நெஞ்சம் என்பாய். அவர்கள் செய்தபடி செய்ய வியாவிருத்தமான படியை உடைய உன்னைத்தான் ஆரன்பன் அப்படின்றார். அதாவது ஆறானும் ஆதானும் செய்ய ஆறானும் ஆதானும் செய்க அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே சீரார் மனத்தலைவன் துன்பத்தை மாற்றினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான் என்று பெரிய திருவந்தாதியில் 25ஆம் பாட்டு நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதில் ஆழ்வார் இப்படி அருளி செய்கிறார். ஆறானும் ஆதானும் செய்க, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவது அப்படின்னு கேட்குறார், அப்படின்னு சொல்கிறார். திருத்த முடியுமா நம்ம? ஏன்னா எவ்வளோ பெருசு இந்த உலகம். அதில் அவரவர்களுக்கு லோகோ பிந்த ருச்சி அப்படின்னு பலவிதமான ருச்சிகளை உடையவர்களாக ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை ஆராய்ந்து அவளுக்கு பகவத் பக்தியை உண்டாக்கணும்னு அவளை திருத்தணும். அது எங்கேயான முடியுமா? அவரவர்கள் எத்தனையோ துரபிமானங்களை உடையவர்களாக இருப்பார்கள், எப்படி மாறுவா? அதுதான் சொல்கிறார். இதுக்கு முன்பாட்டு இந்த பெரிய துரந்தாதியில் 24ஆம் பாட்டு. தானே தனித்தோன்னல் தன்னளப்பொன் இல்லாதான் தானே பிறர்கட்கும் தத்தோன்னல் தானே இலக்கில் பார்கீழ் மேலாம் மீண்டமைப்பானால் அளக்கிருப்பார் பாரின் மேலார். அந்த எம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன், அவனே ஒப்பத்தவன், அவனே எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கிறவன். பிறர்கட்கும் பிறர் தானே கட்கும் தத்தோன்றல் தானே தன்னளப்பு ஒன்றில்லாதான் பிறர் தானே கட்கும் தத்தோன்றல் அப்படின்னா எல்லா பொருள்களிலும் அந்தரியாமையாக இருக்கிறவன் தானே. இப்படிப்பட்ட எம்பெருமானே ரட்சிக்கும் தொழிலில் சளைத்து நிற்கிற பட்சத்தில் இவ்வுலகமானது தலைகீழாக இலக்கில் கீழ் மேலாம் விபரீதமாயிடும். மீண்டு அமைப்பான், ஆனால் தலைகீழானவத்தை அவனே மறுபடியும் சரிப்படுத்த புகுந்தால் பாரின் மேல் ஆர் அளக்கிருப்பார். இந்த பூமியில் ஆர்தாம் அவனுடைய ரட்சகத்துவத்தை அளவிட உரியார். அதனால்
தனக்கு வேறொருவரையும் ஒப்பாக உடைய நல்லன் அப்படின்னு இந்த பாட்டினாலே சொல்கிறார். அதனால் அந்த விரித்துரைத்தபடி எம்பெருமானே சர்வரக்ஷகனாக இருக்கான் அந்த கீழ்ப்பாட்டில் சொன்னார். அப்படி இருக்கவும் பலர் தெரிந்து கொள்ளாமல் புறந்தொழுகிறார்கள். அதை பார்க்குறார் ஆழ்வார். இந்த உண்மை பொருளை பலருக்கும் உபதேசித்து திருத்துவோம் என்று முயன்றார். ஆனால் யாரும் திருந்தலை. கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரேன்னு திருமாலையில் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் அருளி செய்தார் என்றபடி ஜாயமான கால கட்டாட்சம் இல்லாதார் பலர் உளராகையால் அவர்கள் திருந்தி வர கண்டிலர். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்று ஆழ்வார் விரோதமாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்கோன்னு கெஞ்சி கெஞ்சி உபதேசித்த விடத்திலும் பாழும் சம்சாரிகள் திருந்தவில்லை. அப்போ நாம் என்ன செய்வோம்? இதை எப்படி நம்ம திருத்துறது? இந்த உலகத்தில் உள்ளார் எல்லாரையும் திருத்துவது நம்மால் ஆகக்கூடிய காரியமோ? நம்மாலானது நாம் நன்மை சொல்லலாம், ஆனால் திருந்தி வருது அவளாக தானே செய்யணும். அதனால் பாக்கியம் உள்ளவர்கள் தான் திருந்துவர்கள், அது இல்லாதவர்கள் திருந்த மாட்டார்கள், துர்பாக்கியசாலிகள் இழப்பர்கள். சரி, எப்படி வேணால் யாரும் போகட்டும் என்ன முன்னடிகளில் சம்சாரிகள் மேலே வெறுப்பு தோத்த அருள் செய்தார். இந்த இருநிர்வாஞானத்திலே இவர்களைப் போல நான் கெட்டுப்போகாமல் எம்பெருமானை அடிபணிந்து வாழப்பெற்றேன் என்று தம்முடைய நிலைமைக்கு தாம் உகக்கிறார். பின்னடிகளிலே சீரார் மனத்தலை வன்துன்பத்தை மாற்றினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான். அதனால் மற்ற எல்லாரும் பறிகொடுத்து காட்டில் கைப்பொருளை பறிகொடுக்கிறார்கள் வேடர்களிடத்தில். அப்படி பறிகொடாமல் தப்பிப்போன ஒருவன் தெய்வாதீனமாய் நாம் தப்ப பெற்றோமே என்று உகப்பது போல ஆழ்வாரும் எல்லாரையும் மதிகெடுக்கிற இவ்விருந்துருமா ஞானத்திலே முந்துர முன்னம் நாம் தப்பி பிழைக்க பெற்றோம் என்று உகக்கிறார் ஆயிற்று. ஆதானும் செய்ய யார் வேணா என்ன வேணா செய்துட்டு போட்டோம். கத்துணர்ந்தவர்களோடு கல்லாதவர்களோடு வாசியரை எல்லாருமே இந்நிலத்தில் கலங்குவர்களாதலால் ஆரானும் என்கிறார். தேவதாந்திர பஜனம் பண்ணுவார் சிலர், உபாயாந்தரங்களை அனுஷ்டிப்பார் சிலர், பிரயோஜனாந்தரங்களை நச்சுவார் சிலர், அது மட்டும் இல்லை மதாந்தரங்களை அவைதிக மதங்களிலே புகுவார் சிலர் என்ன இப்படி இந்த ஜெயின மதத்தெல்லாம் அப்படி தான் புகுந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சம்சாரிகளை எல்லாம் திருத்துவது என்பது முடியாதுன்னு நம்மாழ்வார் கை வாங்கினார். அதே மாதிரி தான் சொல்கிறார். அதே மாதிரி ஆரங்கங்கூற அவதரித்தவர் இவர். அதனால் மாறன் பணித்த தமிழ் வரைக்கு ஆரங்கங்கூற அவதரித்தவர் யார்? திருமங்கை ஆழ்வார். அதனால் அவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்கள் யாராலும் எப்படி வேணால் செய்துட்டு போட்டோம் அப்படின்றார். அதனால் இந்த சமணர்கள்லாம் சரீரம் தடிக்கும்படி உண்டுட்டு போகட்டும். என் நெஞ்சமென்பாய், என்னுடைய நெஞ்சமான நீயே, அவர்கள் செய்தபடி செய்ய வியாவிருத்தமான படியை உடைய உன்னைத்தான் ஆரென்பன். வியாவிருத்தமான பிரகாரத்தை உடையவனா நீ இருக்கிய, உன்னை நான் யாருன்னு சொல்கிறது? கவரி இத்தியாதி கவரிமா கணம் சேரும் வேங்கடம் கோயில் கொண்ட கவரிகளை உடைத்தான மிருகங்களுடைய திரள் வந்து சேருகிற திருமலை, அதை வாசஸ்தானமாக உடையவன் பெருமான். அவன் கண்ணார் விசும்பிடை இடமிக்கிருந்துள்ள விசும்புண்டு திரிபாத் விபூதி. விசும்பு சொன்னால் ஆகாசம், விசும்புன்னு சொன்னான். கண்ணார் விசும்புன்னு நிறைய இடமுடைத்தான விசும்பு, அதுக்கு திரிபாத் விபூதி. மாக வைகுந்தம்ன்ற ஆழ்வார். மாகம் பெரிய ஆகாசம், அதனால் பரமாகாசம் பரமவியோம அப்படின்னுலாம் அதுக்கு பேர், பெருசான ஆகாசம். அதனால் அதை இடமிக்கிருந்துள்ள விசும்புண்டு திரிபாத் விபூதி, அதிலே உண்டான அனந்த வைத்தியாதிகளுக்கா நிர்வாகனானவனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே. அப்போ அவர்களுக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கிற பெருமானுக்கு அடிமை தொழில் பூண்டாயே. இந்த அமணருடைய வியாபாரத்தை அனாதரித்து அமணர்கள், அதாவது சமணர்கள், அதாவது ஜெயினர்கள், அவளுடைய வியாபாரத்தை அனாதரித்து நித்தியசூரிகளுடைய யாத்திரைகளிலே அன்வயித்தாயே. தன் மனசை கொண்டாடுற. அதனால் இவர்களுடைய மனசு எப்படி இருக்குது? எவ்வளவு நீச்சமாக போகிறது. வேத விருத்தமான ஞானம், வேத விருத்தமான ஆச்சார துரனுஷ்டானங்கள், அவைகளெல்லாம் தாண்டி பரம வைதிக சித்தாந்தத்தில் உன் மனசு வந்து
நித்தியசூரிகள் நாயகன், அந்த நித்தியசூரிகள் நாயகனுக்கு நித்தியசூரிகள் என்ன விதமாக அடிமை செய்கிறாளோ அவளுடைய யாத்திரைகள் எப்படி இருக்கோ, எபெருமானுக்கே எல்லா காலமும் அவனுக்காகவே இருக்காளே, அவர்களுடைய யாத்திரைகளிலே நீ ஈடுபட்டாயே என்று தன் நெஞ்சை இந்த பாட்டிலே கொண்டாடுகிறார் ஆழ்வார். அடுத்து 7ஆம் பாட்டு. தருக்கினால் சமன் செய்து சோறு தன் தயிரினால் திரளை மிடத்திடை நெருக்குவார் அலக்கண் அதுகண்டன் நெஞ்சமென்பாய் மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டதனோடும் வானிட அருக்கன் மேவி நிற்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே. தருக்கினால் சமன் செய்து வீண் தர்க்கத்தால் தங்களுடைய க்ஷபணக சித்தாந்தத்தை அதாவது ஜெயின மதத்தை செய்து நிலைநிறுத்தி தன் தயிரினால் ஸ்லாக்கியமான தயிரை சேர்த்து குழைத்த சோற்றின் திரளையை நல்ல கபளமாக அன்னத்தை மிடத்திடை நெருக்குவார், தங்கள் மிடத்திலே கண் பிதுங்கும்படி நெருக்குவார்கள் படுகிற, தங்களுடைய தொண்டையிலே இடுகிறார்கள், வாய் கொள்கிற அளவுக்கு இடாமல் நிறைய இடுறார், அதனால கண் பிதுங்கிறது. அப்படி நெருக்குமவர்கள் எவ்வளவு படுறா துக்கங்களை, விஷய போகத்தில் இருந்தாலோ மதாந்தரங்களை பற்றி நின்னாலோ துக்கம்தான் படணும், அதை பற்றிட்டு இருக்கிறாவ. அது அலக்கண் கண்டு, அது அலக்கண், அந்த அலக்கண்ணு அர்த்தம், அந்த துக்கத்தைன்னு அர்த்தம். அந்த துக்கத்தை கண்டு பார்த்து என் நெஞ்சம் என்பாய், என் நெஞ்சமே வண்டுகள் மருள்கள் பாடும், வண்டுகளானவை மருள் முதலான இசையை பாடா நின்றுள்ள. அப்போ இசையில் ஒரு வகையாக மருள் என்பது, அதை பாடா நின்றுள்ள பாடுகிறான்னு அர்த்தம். வேங்கடம் அந்த திருமலையை கோயில் கொண்டு வாசஸ்தானமாக கொண்டு அத்தோடே கூட வானிடை ஆகாசத்திலே சஞ்சரிக்கிற அருக்கன்னா ஆதித்யனுக்கு மேவி நிற்பார்க்கு அந்தராத்மாவாய் உள்ள சர்வேஸ்வரனுக்கு. அப்போ ஆதித்யனுக்கு அந்தர்யாமியாய் உள்ள சர்வேஸ்வரனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, இவர்கள் நன்றாக புஜிக்கிறார்கள், நீ அந்த வியாபாரத்தை விட்டு எம்பெருமானுக்கு ஆதித்யாந்தர்வத்தியான எம்பெருமானுக்கு நீ அடிமை தொழில் பூண்டாயே என்று சந்தோஷப்படுகிறார். 7ஆம் பாட்டு வியாக்கியானம். தருக்கினால் சமன் செய்து கேவல தர்க்கத்தாலே தங்களுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்து, அது என்ன கேவல தர்க்கம் அப்படின்னா பிரமாண விருத்தமான தர்க்கம், கேவல தர்க்கம் வெறும் சுஷ்கமான தர்க்கம். சுஷ்கமான அப்படின்னா உலர்ந்த தர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவள் சொல்கிறா அக்னிர் அனுஷ்ணஹா திரவியத்வாத் கடவத்து அப்படின்னு ஏதோ சில தர்க்கம். அப்படின்னா அக்னியானது அனுஷ்ணமாக இருக்கிறது. இப்போ இதம் திரவியம் அப்படின்னு பல திரவியங்கள் இருக்கின்றன, அவைகள் எல்லாமே அனுஷ்ணாசீதங்களாக இருக்கின்றன. அதனால் அக்னி அனுஷ்ணமாக இருக்குது. இது கட திரவியத்தை போல. இப்போ கடம் திரவியம், அது ஒன்றும் உஷ்ணமாக இல்லை. பட்டம் அப்படின்னா கடம்னா ஒரு குடம், பட்டஹா அப்படின்னா துணி, அது ஒன்றும் சூடாக இல்லை. அப்புறம் சுவரு அது சூடாக இல்லை, மேஜை சூடாக இல்லை, கட்டில் சூடாக இல்லை, நாற்காலி சூடாக இல்லை. அதுமாரி இந்த திரவியங்கள்லாம் சூடாக இல்லையோ, அக்னியும் திரவியம் அதுவும் சூடாக இல்லை இப்படின்னு சொன்னால் பிரமாண விருத்தமான தர்க்கம். ஏன்னா பிரத்யக்ஷம் என்ன காட்டுறது, ஸ்பரிசேந்திரியம், அக்னியை தொட்டால் சுடும். அதனால் இந்த பிரமாணத்துக்கு விருத்தமான தர்க்கத்தால் லாபம் இல்லை. அந்த மாதிரி தான் அவள் சொல்கிற அர்த்தங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆத்மாவானது தேக பரிமாணமாக இருக்கிறது. ஏன் வெவ்வேறு தேகத்தை அடையிறதோ இல்லையோ, அந்த தேகத்தினுடைய அளவு தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேகாந்தரத்தை அடைஞ்சதுன்றதுனால அது தேகத்தினுடைய அளவுக்கு தான் இருக்கணுமா? இப்போ தேகத்தினுடைய அளவு மட்டும் இருந்தது அப்போ என்ன ஆகிடும், ஆத்மாவுக்கு நித்தியத்துவமே போயிடும். இப்போ யானை தேகத்தில் இருக்கிற ஆத்மா பூனை தேகத்துக்கு போச்சு அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னால், அப்போ பூனையின் அளவு அந்த ஆத்மா ஆகணும்னா மற்ற அவயவங்கள்லாம் ஆத்மாவினுடைய மற்ற அவயவங்கள்லாம் வெட்டுப்பட்டு போகணும். அப்போ ஆத்மாவுக்கு வெட்டுப்பாடு உண்டு, குறைவு உண்டு, சங்கோச்சம் உண்டு, விஸ்தாரம் விகாசம் உண்டு, சங்கோச்சம் விகாசம். இப்போ பூனை ஆத்மா ஆனை ஆத்மாவாச்சு அடுத்தது ஆனை பிறவை பிறந்ததுன்னா பெருசாக ஆகுதுன்னா அவயவங்களுக்கு விகாசம் உண்டு. அப்படின்னா என்ன ஆகும், அப்போ சங்கோச்ச விகாசங்கள் என்பது அனித்தியத்துவத்தை உண்டாக்கும், அது அழிஞ்சு போயிடும். அப்போ அவயவங்கள்லாம் பிரிஞ்சுட்டே வந்து தானே அழிவு அது ஏற்படும். அதனால் ஆத்மா நித்தியம்னு சொல்கிறேன்.
நித்தியம்னு சொல்லிண்டு தேக பரிமாணம்னு சொல்கிறேன். இப்போ எப்படி பரஸ்பர விருத்தமான வார்த்தை இல்லையா? அப்போ நித்தியம்னு சொல்லிண்டு அந்த ஆத்மா அந்தந்த தேகத்துக்கு சேர அளவுகளை மாற்றிக்கும் ஆகிடும். இப்போ அளவுகள் மாறித்துன்னா ஆத்மாவுக்கு என்ன வரும்? சங்கோஜ விகாசங்கள் வந்து அனித்தியத்துவம் தானே வரும். இது புரியாத பேசுகிறான். இதான் வெறும் அந்தந்த தேகத்தில் புகுறதுனால அந்தந்த தேக அளவு இருக்கணுன்றது ஒரு தர்க்கமாக. திரவியம்னு இருக்கிறதுனாலேயே மற்ற பல திரவியங்கள் சுடலை, அதனால் அந்த திரவியங்கள் இதுவாக இருக்கணும். அதுவும் அக்னியும் திரவியமாக இருக்கிறதுனால சூடாமல் இருக்கணும்னு ஒருத்தன் சொன்னான்னா எப்படி தப்போ இதுமாதிரி வெவ்வேறு தேகங்களில் புகுறதுனால ஆத்மா அந்த தேகத்தின் அளவு இருக்கணும்னா அது ஒரு என்ன இது புகுறதுன்றது அதனுடைய அளவை மாற்றுறதுக்கான சாதனமாக அது புரியாத ஏதோ சொல்கிறான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கிறது தான் மோட்சம் அப்படின்றான். மோட்சம்னா ஒரு ஸ்தானம் கிடையாது, தேகம் விட்டால் போயிட்டே இருக்கிறது தான் மோட்சம் அப்படின்னா அதுவும் தப்பு. அது எப்படி போயிட்டே இருக்கிறது எப்படி மோட்சமாகும்? இப்போ ஒரு ஸ்தானத்திலிருந்து சுகத்தை அனுபவித்தா அதுதான் மோட்சமே தவிர போயிட்டே இருக்கிறது மோட்சம்ன்றது தப்பு. அதுக்கப்புறம் ஆத்மாவானது இந்த தாங்கள் சொல்கிறது தபஸு, அந்த இதை அப்படி வாயில் துணியை கட்டிக்கொள்ளணும், அப்புறம் மயிலிறகுனால அஹிம்சைன்னு பேருனால எதையுமே மிதிக்காத பிராணிகள் மரணம் அடையாமல் இருக்கணும், ராத்திரி கண்ணு தெரியாதுன்றதுனால போஜனம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் தலைமயிரை ஒன்றுன்னா பிடுங்கி போட்டுக்கணும், இதுகள்லாம் தபஸு, இதனால் மோட்ச பிராப்தின்னு வளர்றான். அது எப்படி ஆகும்? இதெல்லாம் இருக்கிறது அப்படின்றது வந்து மோட்ச பிராப்திக்கு எப்படி காரணமாகும்? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? வேதத்தில் மோட்ச சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மோட்ச சாதனங்கள் எதுனோடையும் ஒரு தொடர்பே இல்லாத, அது சாஸ்திர விகிதமான ஒன்றுமே இல்லாமல் ஒரு மோட்ச சாதனம்னு ஒன்றை தானாக கல்பித்து வச்சுருந்தா அது எங்கேருந்து ஆகும்? அதனால் தத்துவத்திலையும் அவர்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, அனுஷ்டானத்திலையும் அவர்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு. மற்ற எல்லா அறிவுகளுமே பாழ்பட்டு கிடக்கு. அதனால் பிராப்பியம் என்ன, பிராபகம் என்ன, விரோதி என்ன, ஆத்ம தத்துவம் என்ன, பரமாத்ம தத்துவம் என்ன, அவ்வளவும் வேத விருத்தமான தாங்களாக கல்பித்த அர்த்தங்களை வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா அம்சங்கள்லேயும் தப்பு தப்பாக சொல்கிறா. அதனால் அவர்கள் சொல்கிறது முழுவதும் தவறு. அதனால் இதை தர்க்கினால் சமன் செய்து அப்படின்னா கேவல தர்க்கங்களாலே தங்களுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபித்து, அதுதான் மனு சொன்னார், ஆருஷம் தர்மோபதேசஞ்ச வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேண அனுசந்தத்தே ச தர்மம் வேத நேதரஹா அப்படின்னு மனுஸ்மிருதியில் 12வது அத்தியாயத்தில் இருக்குது. அதில் ஆருஷம் அப்படின்னு சொல்கிற வேத வாக்கியங்கள், தர்மோபதேசம்னு சொல்கிற ரிஷிகளுடைய வாக்கியங்கள், அதில் புராண இதிகாசங்களும் தான் ஸ்மிருதிகளும் தான், அவைகள் இரண்டையுமே. அதனால் அந்த புராண இதிகாசங்கள், ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் வேதம், இவைகளையெல்லாம் வேதசாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே, வேதசாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத தர்க்கத்தாலே அவன் அனுசந்திக்கிறானோ, அதாவது நினைத்து பார்க்கிறானோ, ச தர்மம் வேத நேதரஹா, அவன் சித்த தர்மமான பரமாத்மாவையோ சாத்திய தர்மமான பகவத் ஆராதன ரூபங்களான கிரியைகளையோ அறிந்து கொள்ளுவன். ந இதரஹா, மற்றவன் அறிய மாட்டான் அப்படின்னு மனு சொல்லிருக்கார். அப்படி இவர்கள் கொள்ளாமல் வேதசாஸ்திர விருத்தமாக தாங்களாக ஒரு தர்க்கத்தை சொல்கிறது. அக்னி அனுஷ்ணா திரவியத்வா கடவத்து இப்படின்னு சொன்னால் எப்படி தப்போ அந்த மாதிரி திரவியமாக இருக்குன்றதுனாலே ஒன்றும் இதுவாகிடுமா, உஷ்ணம் இல்லாமல் போயிடுமா, உஷ்ணம் இல்லை, கடம் உஷ்ணம் இல்லை, பட்டம் உஷ்ணம் இல்லை, அதனால அக்னியும் உஷ்ணம் இல்லைன்னா பிரமாண விருத்தமான தர்க்கம். அது மாதிரி தான் சரீர பரிமாணத்துக்கு இருக்கிறது தான் ஆத்மா. ஏன்னா சரீரங்களை வெவ்வேறு சரீரங்களை அடையிறபடியால் அப்படின்னா வேத விருத்தமான தர்க்கம். இது எப்படி சாதகமாகும்? லோகத்திலே பார்த்தா கூட அந்த தர்க்கம் எப்படி சாதகமாகும்? அதனால் இந்த மாதிரி வேத விருத்த தர்க்கங்கள், அதான் வெறும் எல்லா பிரமாணத்துக்குமே, வேதத்துக்கு மட்டுமே இல்லை, எல்லா பிரமாணங்களுக்கும் விருத்தமான தர்க்கங்களை சொல்லி அர்த்தத்தை இதை நினச்சிட்டு இருக்கா, ஸ்தாபனம் பண்ணதை நினச்சிட்டு இருக்கா. அதனால் அவனால் தர்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது என்கிறபடியே பிரமாண அனுகூல தர்க்கம் கொண்டு அர்த்தத்தை நிர்வகிக்க எண்ணிக்க சுஷ்கமான கேவல தர்க்கம் கொண்டு அவைதிகமாக சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி, அதுக்கப்புறம் ஷோரு இத்தியாதி, அந்த ஷோருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார். சோறு தன் தயிரினால் திரளை மிடத்திடை நெருக்குவார், தயிரை கலந்து அந்த சோத்தை தங்கள் வாய்களிலே திணிப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படி நீ வேகு சோறு ஒன்றொன்று உண்டிரே அவர்கள் ஜீவித்து போருவது
அதாவது நல்ல வெந்த சோறை நிறைய சாப்பிடணும்னு அவள் வச்சுட்டு இருக்கா. அப்படி தான் ஜீவித்து போகிறார்கள். தயிரும் சோறுமாக குழைத்து திரட்டி விரதத்துக்கு உறுப்பாக கண் பிதுங்கும்படி மிடத்திலே நெருக்குவர்கள் அப்படின்னார். நாளைக்கு விரதம் இருக்க போகிறோன்னா இன்றைக்கி நிறைய சாப்பிட்றது அப்படின்னு பண்ணினா அது இது பிதுங்கிறது, கண் பிதுங்கிறது அந்த அளவுக்கு. தத்யோதனம் ரொம்ப வசந்ததுன்னு அவள் வச்சுட்டு அதை சாப்பிட்றா. அது சரி, பெருமாளுக்கு அம்சம் ஒன்று தான் இருக்கணும். ஆனால் அவளுக்கு தெய்வமே கிடையாது. அதனால் தயிரும் சோறுமாக குழைத்து திரட்டி விரதத்துக்கு உறுப்பாக கண் பிதங்கும்படி மிடத்திலே நெருக்குவர்கள். அப்போது படும் அலக்கணுண்டு துக்கம். அதை பார்க்குறார் ஆழ்வார். எவ்வளவோ துக்கப்படுறாளே இதை போய். அதை கண்டு மருட்கள் இத்தியாதி, மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டு, அதாவது மருள் என்கிற இசையை கொண்டு பாடுறது அந்த வண்டுகள்லாம். மருள் இந்தளம் என்கிற பண்ணை வண்டுகள் பாடா நிற்கிற திருமலையை வாசஸ்தானமாக கொண்டிருக்கான் பெருமான். அவன் அருக்கன் மேவி நிற்பார்க்கு. அதாவது அருக்கன் அப்படின்றது அருக்கனை மேவி நிற்பார். அருக்கனை அந்தர்யாமியாக அந்த அருக்கனை சரீரமாக கொண்டு அவனை மேவி நிற்கிறவர்னா அவனுக்கு அந்தர்யாமியாக நிற்கிற பெருமான். அதனால் வைதிகரானார் ஆசிரியிக்கும்படியாக ஜெயசதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபு திருத சங்கச்சக்கரஹா அப்படின்னு அவன் சொல்லப்பட்டிருக்கான். எங்கே அப்படின்னா ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கான். அதுக்கு மூலமாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் சாந்தோக்கிய உபனிஷத்து. அதுலேயும் பகவான் ஆதித்யனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருக்கன் மேவி நிற்பானாக பகவான் இருக்கான்னு இந்த வாக்கியம் சொல்கிறது சாந்தோக்கியத்தில். ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி தஸ்ய உதிதி நாம சயேஷ சர்வேபியா பாப்மபியோ உதிதः உதேதி ஹவை சர்வேபியா பாப்மபியோ ஏவம் வேத தஸ்ய ரிக்ஷ சாமச்ச கேஷ்ணவ் இது அதிதைவதம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதாவது யசோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை, எவன் ஆதித்யனுக்கு அந்தரியாமியாக ஹிரண்மயனான புருஷன், கமனீய விக்கிரகனான புருஷன் காணப்படுறானோ. ஹிரண்மயா அப்படின்னா தங்க நிறமுடைய புருஷன், அப்படின்னா ஆச்சரியகரமான புருஷன். தங்கம் ஆகர்ஷகமாக இருக்கிறதால எம்பெருமானுடைய திருமேனி ஆகர்ஷகம்ன்றதுனால ஹிரண்மயான்னு சொல்கிறது. ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு. அப்போது இது தங்கமயமான அந்த முகரோமங்களை உடையவன் அப்படின்னு சொல்லிருக்கு. முகரோமங்களுக்கு இந்த ஸ்மஸ்ருஹு அப்படின்னு பேர். அந்த முகரோமங்களை உடையவன் அப்படின்னா தங்கமயமானன்னா அதுவே அழகான அர்த்தம், கமனீயமான ரோமங்களை உடையவன். ஹிரண்ய கேசா, அப்போ தலைமுடியையும் அதே மாதிரி ஹிரண்மயமாக உடையவன். ஆகர்ஷகமான அந்த திருக்குடலை உடையவன், தலையிலே திருக்குடலை உடையவன். ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணகா, நகம் தொடங்கி திருமுடி பரியந்தம் எல்லா இடத்துலையும் சுவர்ணமாக கொண்டவன். அவ்வளவு கமனீயமான ரொம்ப ஆகர்ஷகமான அழகான திருமேனியை உடையவன். எல்லா அவயவங்களும் அப்படி அழகானவன். தஸ்ய கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, அவனுக்கு கப்பியாசமான புண்டரீகத்தை போல அக்ஷினி 2 இருக்கின்றன. அக்ஷினி அப்படின்றது துவேச்சனம், பிரசமா துவேச்சனம். அதனால் அக்ஷீணி அப்படின்னா அது பகுவச்சனம், அக்ஷி அது ஏகவச்சனம். அக்ஷினி துவேச்சனம், அக்ஷீணி அது பகுவச்சனம். அதனால் அக்ஷினின்னு 2 கண்டு தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி. அப்போ கப்பியாசமான புண்டரீகம், கப்பியாசம்ன்றது புண்டரீகத்துக்கு விசேஷணமாக இருக்குது. கபினா ஆஸ்யத்தை விகாசியத்தை இது கப்பியாசம். கபினா கபிஹி அப்படின்னா கம் பிபதி பிபதி இது கபிஹி, ஜலத்தை குடிக்கிறவன், ஜலத்தை பருகிறவன் ஆதித்யன். அவனாலே விகாசம் அதாவது அலர்த்தப்படுகிறது. விகாசியத்தை ஆசியத்தைன்னா விகாசியத்தை, அவனாலே அலர்த்தப்படுகிறது எதுவோ அது. அப்போ தாமரை, அதாவது ஆதித்யனாலே அலர்த்தப்படுவது அப்படின்னு கப்பியாசம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அதனால் கப்பியினாலே ஆதித்யனாலே அலர்த்தப்படுவது இருக்கிற புண்டரீகம் தாமரை அப்படின்னு சொல்லிடுது. அதனால்
இது அதனுடைய குணத்தை சொல்கிறது. கப்பியாசம்ன்ற சப்தம் குணத்தை சொல்கிறது, புண்டரீகம்ன்றது குணியை சொல்கிறது, அந்த குணத்தை உடையது. அப்போ ஆதித்யனாலே அலர்த்தப்படும் தன்மை அப்படின்ற குணம் அங்கே சொல்லப்படுறது. ஆனால் தர்மி பரியந்தம் அந்த சப்தம் வரணும். அதனால் ஆதித்யனாலே அலர்த்தப்படுவதான கப்பியாசம்ன்றதுக்கு அர்த்தம். புண்டரீகம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆதித்யனாலே அலர்த்தப்படுவதான தாமரை ஏவமக்ஷினி, அதை போல கங்கை குடைவன். அப்போ தாமரையினாலேன்னு மட்டும் சொன்னால் போகாது. அதனால எம்பெருமானார் இன்னும் கொஞ்சம் அதை இந்த தாமரை இன்னும் இதை விட விசேஷம் பண்ணாலே ஒப்பு ஆகாது பகவானுடைய திருக்கண்களுக்கு. அதனால் இந்த தாமரை இன்னும் கொஞ்சம் சிக்ஷை பண்ணியாவது, இன்னும் கொஞ்சம் நன்னா பரிஷ்காரமாக்கியாவது பெருமாள் திருக்கண்ணுக்கு ஒப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பரிஷ்காரம் பண்ணார். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தள அமல ஆயத்தேக்ஷணா. இதுதான் கப்பியாசம் புண்டரீகம்ன்ற சப்தத்துக்கு அப்படியே அம்பெருமானார் வேதாந்த சங்கரத்தில் சாதிச்ச அர்த்தம். கம்பீராம்பா ஆழ்ந்த குளம், கம்பீரகானா ஆழ்ந்தது, ஆழம் உடையது. அப்போ தான் நன்னா வளரும் தாமரை. அதனால் கம்பீர அம்ப சமுத்பூதா, ஆழ்ந்த குளத்திலே உண்டானது. சுமிருஷ்ட நாளக, கொழுத்த தண்டுடையது. அங்கே தான் புஷ்பம் மேலே நன்னா விகாசமாக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ தான் சுமிருஷ்ட நாளக. ரவிகர விகசிதா, ரவிகர விகசிதம், சூரிய கிரணத்தினாலே கிரணங்களாலே அலர்த்தப்பட்டது. ராத்திரி வந்தால் வாடி கூஞ்சிடும். இப்போ சூரிய கிரணத்தாலே அப்பொழுது அலர்த்தப்பட்டது. அதை போல் அகன்ற அந்த அப்படி இருக்கிற தாமரை எதழ்கள் எவ்வளவு அகலமாக இருக்குமோ அந்த மாதிரி அகன்ற திருக்கண்களை உடையவன். கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிகர விகசித புண்டரீக தளம், புண்டரீகத்தினுடைய தளம், தளம் தான் அந்த இதழ். அமல குற்றமில்லாத ஆயதேக்ஷணா, அதாவது இது இன்னொன்றுனால அலர்த்தப்படணும் தாமரை. பகவானுடைய திருக்கண்கள் மலர்ந்தே இருக்கும், அதனால் குற்றம் இல்லாதது. அதனால் இன்னொன்றினுடைய உதவி வேண்டுதல் என்ற குற்றம் இல்லாதது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அதனால் குத்தம் இல்லாதவை அந்த திருக்கண்கள். அதனால் அமல ஆயதேக்ஷணா. ஆயத்தம்னா அவ்வளவு அகன்ற அப்படின்னு அர்த்தம். அந்த அகன்று நீண்டவ பெரிய வாயகங்கள்னு ஆழ்வார் அமல்நாதிபினால் அருள் செய்கிறார். அதனால் அவ்வளவு அகன்று நீண்டும் இருக்கக்கூடியதான கண்கள். அதனால் அது ஆயத்தம்ன்ற சப்தத்தாலே பெருவானார் குறிப்பிடுறார். அதனால் ஆயத்த ஈக்ஷணா, ஈக்ஷணத்தை உடையவன், கண்களை திருக்கண்களை உடையவன் அப்படின்னு ஆதித்யாந்தர்வர்த்தியை பற்றி சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் தஸ்ய உதிதி நாம, அவனுக்கு உத்து என்று திருநாமம். அதுக்கு காரணம் அங்கேயே சொல்கிறது. சயேஷ சர்வேபியா பாப்மபிய உதிதா, அவன் தான் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுபட்டவன். பாப்பம்ன்றது புண்ணியத்தையும் சேர்த்தது, புண்ணியமோ பாப்பமோ அவனுக்கு கிடையாது, ரெண்டிலிருந்து விடுபட்டவன். அதனால் அவனுக்கு உத்துன்னு பேர். அதனால் உதேதிகவை சர்வேபியா பாப்மபியா ஏவம் வேத, விடுபடுகிறான், அதாவது அது மீளுகிறான் பாப்பங்களிலிருந்து எவன் இவனை உபாசிக்கிறானோ ஏவம் வேத. இந்த ஆதித்யாந்தர்வர்த்தியாக உபாசிக்கிறவன் தானும் பாப்பங்களிலிருந்து விடுபடுகிறான். தஸ்ய ரிக்ஷ சாமச்ச கேஷ்ணவ், அந்த பகவானுக்கு, அந்த ஆதித்யாந்தர்வர்த்தியான பெருமானுக்கு, தஸ்யான்றது இப்போ கீழே யசோந்தராதித்ய ஹிரண்ய புருஷோ திருஷ்டி அவனை தானே சொல்லணும், கீழே சொன்னவனை தான் சொல்லணும். அதனால் அந்த ஆதித்யாந்தர்வர்த்தியான பெருமானுக்கு ரிக்கும் சாமமும் ஸ்தோத்திரங்கள், கேஷ்ணவ் அப்படின்னா ஸ்தோத்திரங்கள். இது அதிதெய்வதம், இப்படி தெய்வத்தை பற்றின விஷயம் முடிந்தது. அடுத்தது ஆத்மாவை பற்றின விஷயம் அங்கே அத்தியாத்மம்னு அடுத்து ஆரம்பிக்கிறது. அதனால் பகவானை பற்றின வர்ணனம் இங்கே இருக்குது, இவ்வளவு தூரம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே வியாக்கியாத்தா நமக்கு காட்டி கொடுக்குறார். அருக்கன் மேவி நிற்பார்க்கு வைதிகரானார், அவர்களுக்கு தான் இந்த ஆதித்யாந்தர்வர்த்தியை பற்றி தெரியும். அவர்களுக்கு ஆசிரயிக்கும்படி அப்படியாக ஆதித்ய அந்தராத்மாவாய் கொண்டு நிற்கிறவனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, ஆதித்யாந்தராத்மாவா இருக்கும் என்று அனுசந்தித்து போக எண்ணிக்கே கண்ணாலே கண்டு அடிமை செய்து அனுபவிக்க பெற்றாயே நீ. அதனால் அந்த முமுட்சுக்களான ரிஷிகளெல்லாம் அந்தர்யாமி ஆதித்யனுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு மனசில் தியானம் பண்ணவர்கள் காட்சி கிடைக்கிறது அவளுக்கு ரொம்ப காலம் கழிச்சு ஆகும். ஆனால் அதை அனுசந்தித்து போடுறது மட்டும்தான் அவளால் பண்ண முடியும். ஆனால் நீ கண்ணாலே கண்டு அடிமை செய்து அனுபவிக்க பெற்றாயே நீ என்று தன்னுடைய மனசை கொண்டாடுகிறார். இந்த பதிகம் முழுக்க தன்னுடைய மனசை அது இவ்வளவு பாங்காக வந்ததுனாலே, பெருமானுக்கு அடிமை செய்வதற்கு பாங்காக வந்ததுனாலே அதை கொண்டாடி கொண்டே வருகிறார்.
பெரிய திருமொழியில் 2:1 பதிகத்தில் 8ஆம் பாட்டு. சேயனணியன் சிறியன் பெரியன் என்பதும் சிலர் பேச கேட்டிருந்த என் நெஞ்சமென்பாய் எனக்கொன்னு சொல்லாதே வேய்கள் நின்று வெண்முத்தமேஸ்வரி வேங்கடமலை கோயில் மேவிய ஆயநாயகர்க்கு இந்நடிமைத் தொழில் பூண்டாயே. சேயன் என்பது பரமபதநாதனை ஆசிரியுங்கோள் என்று சொன்னால் அவன் தூரஸ்தன் என்று குத்தம் சொல்லுவார்கள். அர்ச்சாவதாரத்தை பஜியுங்கோள் என்றால் அணியன் என்பதும் ஆசன்னன் என்று அனாதரித்தும் கிட்ட இருக்கிறவன் எப்போ வேணால் சேவிச்சுக்கலாம் அப்படின்னு அனாதரிக்கிறார்கள். கண்ணனை நண்ணுங்கோள் என்று விபவத்தை காட்டினால் சிறியன் என்பதும் எளிமையை சொல்லி கைவாங்கியும் இவ்வளவு எளியவன் எப்படி காரியம் பண்ணுவான்னு சொல்லுவாள். வியூகத்தையும் அந்தரியாமியையும் பத்தச் சொன்னால் பெரியன் என்பதும் எட்டான் என்று பெருமையை சொல்லி கைவாங்கியும் இப்படி சில புத்திஹீனர்கள் பேச கேட்டிருந்த சொல்லுவதை கேட்டிருக்க செய்தேயும் என் நெஞ்சமென்பாய் எனக்கு உன்னை கரணமாக உடைய எனக்கு ஒன்று சொல்லாதே ஒரு வார்த்தை சொல்லாதே வேய்கள் நின்று மூங்கில்களில் நின்றும் வெண்முத்தம் வெளுத்த முத்துக்கள் சொரிகிற வேங்கடமலை கோயில் மேவிய அந்த திருவேங்கடமலையை வாசஸ்தானமாக கொண்டு பொருந்து இருக்குமவனாய் ஆயர் நாயகர்க்கு இடையர்க்கு தலைவனானவனுக்கு இன்னும் அடிமைத் தொழில் பூண்டாயே என்று தன் நெஞ்சை கொண்டாடுகிறார். 8ஆம் பாட்டு வியாக்கியானம். சேயன் இத்தியாதி சேயனணியன் சிறியன் பெரியன் என்பதும் சிலர் பேச கேட்டிருந்த சேயன் அணியன் அப்படின்னு அது வரைக்கும். சிறியான் என்பார் பெரியான் என்பாராய்கொண்டு நாட்டார் சம்சயாத்மாவாய்க்கொண்டு அனர்த்தப்பட்டு போகான் என்றார். அவனிடத்தில் சந்தேகப்பட்டு அவன் சிறியவனாக இருக்கான் எப்படி ஆசிரியிக்கிறது. சேயன்னா சிறியனில் அதாவது சேயன்னா அவன் தூரஸ்தன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அல்லது ரொம்ப சந்நிகிதனாக இருந்தால் எளியவன் எப்படின்னு நினச்சிப்பா. அதனால் சிறியன் என்பார் பெரியன் என்பாராய்க்கொண்டு நாட்டார் சம்சயமே உடையவர்களாய்க்கொண்டு சம்சயமே உடையவர்களாய்க்கொண்டு அனர்த்தப்பட்டு போகாதென்னார். நீ அவர்களோட கூடாதே நீ அவர்களோடு சேராமல் உன்னை உடையவனோடும் கூடாதே. உன்னை உடையவன் எம்பெருமான் அவனுக்கு சமமாக உன்னை நினைக்காமல் அவன் திருவடிகளிலே அடிமையில் அன்வயிப்பதே அதுதான் உனக்கு ஸ்வரூபம். அதனால் ஸ்வரூபத்துக்கு சேர அந்த அடிமைத்தனத்திலே அன்வயிக்கிறாயே. அவன் தன்னோடு தரம் கொடுப்பான், அந்த வரிசை பெருமை கொடுப்பான் ஆனால் அது நமக்கு சொரூபமா என்று அவன் திருவடிகளிலே அடிமையை நினைத்து போகிறாயே. நீ ரொம்ப உயர்ந்தவன் என்று நெஞ்சை கொண்டாடுகிறார். அடிமையில் அன்வயிப்பதே. அப்புறம் சேயன் தூரஸ்தன் என்பர்கள் பரவதநாதனை ஆசிரியுங்கோன்னு சொன்னால் தூரஸ்தன் என்பர்கள் சிலர். அணியன் அப்படின்னா ஆசன்னன் என்பர்கள் சிலர். சிறியன் என்று அவன் எளிமையை சொல்லி கைவாங்கி நிற்பர்கள் சிலர். பெரியன் என்று எட்டான் என்று சொல்லி அருமையை சொல்லி கைவாங்குவர்கள் சிலர். இப்படி தோத்தினபடி சொல்லுகிறவத்தை கேட்டு வைத்தேயும் என் நெஞ்சமென்பாய் என்னுடைய நெஞ்சமே அடிமைத் தொழில் பூண்டாயே எனக்கு ஒன்று சொல்லாதே. நீ அவனுக்கு அவருடைய சேஷத்துவத்திலே ஈடுபட்டாயே எனக்கு ஒன்று சொல்லாதே அவர்களோடும் கூடாதே. உன்னை உடையேனுக்கும் ஒன்று சொல்லாதே. உன்னை உடையன்னா நான் தான், அந்த நெஞ்சுக்கு உடையவர் ஆத்மா தான், அவருக்கும் ஒன்று சொல்லாதே. நீ நேர என்ன பண்ணிட்டாய் எனக்கும் கூட சொல்லாமல் எம்பெருமானுக்கு ஆட்பட்டாயே என்று நெஞ்சை கொண்டாடுகிறார். அவர்களோடும் கூடாதே உன்னையே உடையனுக்கும் ஒன்றும் சொல்லாதே. இத்தியாதி வேய்கள் நின்று வெண்முத்தமேஸ்வரி வேங்கடமலை கோயில் மேவிய. வேய்களில் நின்றும் அப்படின்னா மூங்கில்களில் நின்றும் வெண்முத்தமே சொரிய. அந்த வெண்முத்தம்னா வெண்முத்துக்கள் அவைகள்
கொட்டுகின்றன. சொரிய அவ்வொளி வழிகாட்ட, முத்து ஒளியோடு இருக்கும், அது வழிகாட்ட வந்து புகுந்த வித்தனையாயித்து. அந்த வேங்கடமலை அது வழிகாட்டுறதோ இல்லையோ, அது இருக்கிற இடத்துக்கு வெம்பெருமான் வந்து விட்டானான், வந்து கோயில் கொண்டிருக்கான். அது மேவிய ரொம்ப பொருந்தி வர்த்திக்கிறான். அந்த அந்த அவ்வொளி வழிகாட்ட வந்து புகுந்த வித்தனை ஆயித்து. அதனால வந்து புகுந்தான் இந்த வேங்கடமலையில். ஆயர் நாயகர்க்கு தன்னேராயிரம் பிள்ளைகளுக்கு தலைவனானவனுக்கு இனவாயர் தலைவன் என்ன கடவுதில். அதாவது இனமினமாக ஆயர்கள் இருக்கா, அந்த ஆயர் பிள்ளைகளுக்கு தலைவனாக இருக்கான். அடிமை பூண்டா, அடிமை தொழில் பூண்டாயே, அடிமை வரையாதே ரக்ஷகனானவனுக்கு அப்படின்னா சங்கோச்சியாமல் ரக்ஷகனானவனுக்கு, எல்லாரையும் ரட்சிக்கிறவன், தாரதமியம் பாராதே, அதாவது வசிஷ்ட சண்டாள விபாகம் பாராதே ரக்ஷகனானவனுக்கு அடிமை செய்கையிலே உருப்பட்டாயே என்று தன் நெஞ்சை இந்த பாட்டில் கொண்டாடுகிறார். அடுத்து 9ஆம் பாட்டு. கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் துணிந்துகள், பாடியாடி பலரும் பணிந்தேத்தி காண்கிறார், ஆடுதாமரையோனும் ஈசனும் அமரர்கோனும் நின்னேத்தும் வேங்கடத்தாடுகூத்தனுக்கு இன்னும் அடிமை தொழில் பூண்டாயே. என் நெஞ்சமென்பாய் கூடியாடி உரைத்ததே உரைத்தாய், நாட்டாரோடு சேர்ந்து அவர்கள் புஜித்ததே புஜித்து அவர்கள் சொல்லும் வார்த்தைகளையே சொல்லி போந்தாய், துணிந்துகள் என் சொல்லை அத்தியவசித்து கேள். பலரும் பாடி ஆடி, அநேகரும் கொண்டு பாடுவது ஆடுவதாய்க்கொண்டு பணிந்தேத்தி காண்கிறார், வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணி பின்னையும் அவன் வைபவத்தை உள்ளபடி கண்டறிய மாட்டார்கள். ஆடு தாமரையோனும் பெருமை பொருந்திய அலர்ந்த திருநாபி கமலத்தில் பிறந்த பிரம்மாவும், தாமரையே உடையவன் அவன் தாமரையே உடையவனான பிரம்மாவும், ஈசனும் ருத்ரனும் அமரர்கோனும் அந்த இந்திரனும் நின்று தங்கள் தங்கள் அதிகாரத்துக்கு அனுகுணமாக இருந்து ஏத்தும் ஸ்தோத்திரம் பண்ணால் நின்றுள்ளவனாய், வேங்கடத்து ஆடுகூத்தனுக்கு திருமலையிலே நித்தியவாசம் பண்ணுபவனாய் ஆடுகூத்தனுக்கு ஆட்சியரோடு குடக்கூத்தாடி என சர்வேஸ்வரனுக்கு இன்னும் அடிமை தொழில் பூண்டாயே அப்படின்னு கொண்டாடுறார். 9ஆம் பாட்டு. கூடியாடி இத்தியாதி சப்தாதி விஷயங்களிலே பிரவணராயிருப்பாரோடே கூடி அவர்கள் புஜிக்கும் விஷயங்களிலே அவகாகித்து அப்படின்னே ஆழ்ந்து அவர்கள் விஷயங்களை புஜித்து சொல்லும் வார்த்தைகளையே சொல்லி போந்தாய். இப்படி தானே இருந்த அநாதிகாலம். துணிந்துகள் இப்போது அவத்தை விட்டு இவ்விஷயத்தில் பிராவண்யத்தை உடையாய் இருக்கிற உனக்கு இன்னும் ஒரு நல்வார்த்தை சொல்லுகிறேன், அத்தை அத்தியவசித்து கேள், உறுதியோடு நீ கேள். பாடி இத்தியாதி பாடியாடி பலரும் பணிந்தேத்தி காண்கிறார், பாடுவது ஆடுவதாய்க்கொண்டு பலரும் ஆசிரயித்து பின்னையும் காணப்பெறார்கள். அதுக்கு மேலே பிரம்மாதிகளும் தந்தாமுடைய அதிகாரார்த்தமாக வந்து ஆசிரியாதிருப்பார்கள். பலரும் பாடி ஆடுவார்கள், பிரம்மாதிகளும் வந்து ஆசிரியிப்பார்கள். காண்கிலா என்றுமா, காண்கிலார்னா அவள் காண மாட்டா, காண்கிலா என்றுமாம், காண்கிலான்றதுக்கு அர்த்தம் சொல்கிறார். இப்படி ஆசிரியத்தவர்களும் கூட காணப்பெறாதபடியான ஏத்தத்தை உடைய பிரம்மாதிகளும் வந்து ஆசிரியான் என்றுள்ள அப்படிப்பட்டவாளும் கூட வந்து ஆசிரியிக்கிற என்ற அர்த்தம். ஆடு தாமரையோன், ஆடு என்று பெருமையாய் அலர்ந்த தாமரை எண்ணுதல். அப்போ அலர்ந்த தாமரையை உடையவன் யார்? பிரம்மா. ஆடுகை நடையாடுகையாய் அதிலே வர்த்திக்கிற எண்ணுதல், அதிலே வர்த்திக்கிறவன் அந்த பிரம்மா. அன்னிக்கே ஆடுகை உண்டாகையாய் திருநாபீகமதத்தை உற்பத்தி ஸ்தானமாக உடையவன் எண்ணுதல். அப்போ முதல்ல ஆடு தாமரையோன் அப்படின்னா வர்த்திக்கிற தாமரையிலே வர்த்திக்கிறவன் முதல் அர்த்தம். ரெண்டாவது அதை உற்பத்தி ஸ்தானமாக உடையவன். ஆடு தாமரையோன்னா உற்பத்தி ஸ்தானமாக அத்தை உடையவன். ஆடுகைன்றது உண்டாகை, உண்டாகையை உடையவன், தாமரையிலே உண்டாகையை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். அன்னிக்கே ஆடு வெற்றியாய் வெற்றியை உடையவன் என்றுமாம். அதனால் ஆடு தாமரையோன்னா வெற்றியை உடைய பிரம்மா என்றும் சொல்லலாம். ஆடு கூத்தனுக்கு கூத்தாடி விட்ட சுவடெல்லாம் தோத்துமாயித்து வடிவிலே, எவ்வளவு கூத்தாடினானோ எம்பெருமான் அந்த அழகெல்லாம் அவனுடைய வடிவிலே தோத்துகிறது. மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் என்ன திருண்டு நாடகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் பாட்டு 16ஆம் பாட்டு இது 16ஆம் பாட்டில் என்றும் வடதிருவேங்கடம் மேய மைந்தாவென்றும் அதிலே தான் இருக்குது. மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வடதிருவேங்கடம் மேய மைந்தாவென்னும் அப்படின்னு. அப்படி மண்ணு அமர கூத்தாடி மகிழ்ந்தாய் நீ
அது வட திருவேங்கடத்தில் போய் அமர்ந்தா என்னன்னு சொல்கிறார். என்று சொல்லுகிறபடியே அப்படி இருக்கிறவனுக்கு நீ அடிமைத் தொழில் பூண்டாயே. பலரும் அவனை ஆசிரியத்து பின்னையும் காணப்பெறார்கள். பிரம்மாதிகள் அனந்தரம் தந்தாம் அதிகாரார்த்தமாக ஆசிரியா நிற்பர்கள். நீ இவ்விரண்டு கோடியிலும் அன்னிக்கே அவன் பக்கத்தில் அடிமை உக்காயே. அதாவது ஆசிரியத்து பின்னையும் காணப்பெறார்கள், பெற்றார்கள்னு சொல்லிட்டேன், காணப்பெறார்கள். மற்றவர்கள் தங்கள் அதிகாரத்துக்காக அவனை ஆசிரியிப்பார்கள் பிரம்மாதிகள்லாம். அதனால் அதிகாரத்தின்படி ஆசிரியக்கிறவர்களாக இருக்கா. அவனை காணணும்னு ஆசிரியித்து காணவே இல்லாதவளாக இருக்கா. அந்த 2 கோடி இல்லாமல் சுலபமாக நீ கண்டு அது அனுபவ ஜனித பிரீத்தியை அடைந்து கைங்கரியத்தையும் செய்கிறாயே என்று ஆனந்தத்தில் சொல்கிறார். இது திருமாலையில் 44ஆம் பாட்டு இதே மாதிரி இருக்குங்க. பெண்ணுலாம் சடையினானும் பிறமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்ன அருளையீந்த கண்ணுரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறு. பெண்ணுலாம் சடையினானும், பெண் உலாவீர சடையை உடையவன் யார்? அந்த கங்கை சஞ்சரிக்கிற பெண், அதாவது ஹிமவானுடைய மூத்த பெண் கங்கை, 2வது பெண் உமா. அந்த மூத்த பெண்ணான கங்கை சஞ்சரிக்கக்கூடிய ஜடையை உடையவன் ருத்ரன். அதனால் பெண் உலாவுகிற பெண்ணான கங்கை என்கிற பெண் உலாவுகிற ஜடையை உடைய சிவனும் பிரமனும் பிரம்மாவும் உன்னை காண்பான். உன்னை காண்பதற்காக எண்ணிலா ஊழி ஊழி எண்ண முடியாத ஊழிக்காலமாக தவம் செய்தார்கள். அவர்கள்லாம் வெட்கப்பட்டு வெள்கி நிற்ப, வெட்கி தலைகவழ்ந்திருக்க அக்காலத்தில் ஆனைக்கு முதலை வாயில் விழுந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்காக அவன் துன்புற்ற மடுக்கரைக்கு விண்ணுளார் வியப்ப நித்தியசூரிகளும் ஆச்சரியப்படும்படியாக அருளை ஈந்த கிருபையை செய்தருடைய கண்ணுரா. அப்போ கண்ணற்றவனான உனக்கு அப்படின்னா இவர்களெல்லாம் கண்டெடுத்து பார்க்காமல் ஒரு ஆணைக்காக வந்தாயே அப்படி. அதனால் இவர்களையெல்லாம் இவர்களிடத்துலெல்லாம் கண்டில்லை. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட பக்தன், அவனுக்கு நீ வந்தாய். அதனால் உன்னை கலைகனா, ஒரு ஆணைக்காக வந்தாய். அதனால் அப்படிப்பட்ட உன்னை கலைகனா எல்லாருக்கும் தஞ்சமாக கருதுமாறு என்னோ நினைப்பது எவ்வாறோ, எப்படி நான் உன்னை தஞ்சமாக நினைப்பேன், அப்படி ஒன்றை தானே நினைக்கணும் என்று ஆழ்வார் இந்த திருமாலையில் சொல்கிறார். அதே மாதிரி அர்த்தத்தை இங்கே திருமங்கை ஆழ்வார் அருள் செய்கிறார். அங்கே தொண்டரெடுப்பிழாக இங்கே திருமங்கை ஆழ்வார் இந்த பதிகத்தில் கடைசி பாட்டு 10வது பாட்டு. மின்னுமா முகில் மேவு தன் திருவேங்கடமலை கோயில் மேவிய அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கன்னிமாமதில் மங்கையர் கலிகன்னி இந்தமிழால் உரைத்த இம்மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. மின்னுமாமுகில் மேவு, மின்னா நிற்கிற, அதாவது மின்னுகிற பெரிய மேகங்கள் சேருகிற குளிர்ந்த திருவேங்கடமலை திருமலையை கோயில் மேவிய, கோயிலாக கொண்டு நித்தியவாசம் பண்ணுபவனாய், அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானே, ஹம்சரூபியாய் திருவவதரித்தவனாய், நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனானவன் விஷயமாக, கன்னிமா கல்லாலே செய்யப்பட்ட பெரிய மதில் மங்கையர், மதிலை உடைத்தான திருமங்கையில் உள்ளாருடைய கலி கன்னி பாபத்தை போக்கின ஆழ்வார் இந்தமிழால் உரைத்த செவிக்கினிதான தமிழாலே அருளி செய்ததாய் மண்ணு இப்பாடல் வல்லார்க்கு, எம்பெருமான் திருவுள்ளத்தில் நிலை நிற்குவதான இத்திருமொழியை அபிசிக்கும் அவர்களுக்கு வானுலகு இடமாகும். இந்த திருமொழியை அபிசித்தால் வானுலகே கிடைக்கும், அதுதான் இடமாக நமக்கு ஆகும் அப்படின்ற வியாக்கியானம். மின்னுமாமுகில் இத்தியாதி. மின்னுமாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை, கழுத்தே கட்டளையாக நீரை பருகி தன் வடிவில் இருட்சிக்கு தானே விளக்கு பிடித்து காட்டினார் போலே, தன் வடிவில் இருக்கிற இருட்சி, அந்த இருண்ட தன்மை இருக்க அதுக்கு எம்பெருமான் தானே விளக்கு பிடித்து காட்டுறான். அப்படி போல மின்னோடைய வருகிற மகாமேகங்கள் சேருகிற சிரமகரமான திருமலையை, அந்த மேகங்கள்லாம் சேருகிற சிரமத்தை ஆற்றக்கூடிய திருமலையை வாசஸ்தானமாக கொண்டு நித்தியவாசம் பண்ணுகிற பிரம்மாதிகள் வேத சக்ஷுஸை மீட்டு கொடுக்கைக்காக அன்னமாய் அவதரித்து, வேதம் என்ற கண்ணை மீட்டு கொடுக்கறதுக்காக பகவான் அன்னமாக அவதரித்தான்.
அவதரித்து பின்னை அவர்களுக்கு அத்தை மீட்டு கொடுத்து அவ்வழியாலே அவர்கள் ஆசிரியிக்கும்படி சுலபனாயிருக்கிற சர்வேஸ்வரனை கன்னி இத்தியாதி கன்னிமாமதில் மங்கையர் கலிகன்னி இந்தமிழால் உரைத்தார். அரணாக போரும்படியாய் ஒருவரால் அழிக்க ஒண்ணாதபடி பெரிய மதுளை உடைத்தான திருமங்கையில், அந்த திருமங்கையில் உள்ளாருக்கு பிரதானரான ஆழ்வார். அவர் தான் பாபத்தை போக்கடிக்கிறவர், அந்த கலிகன்றி. அதனால் பிரதானராக இருக்கிற ஆழ்வார் இந்தமிழாலே அருளி செய்த இப்பத்தும் பாடவல்லாருக்கு பாவகர்ப்பமான அர்த்தமாகையாலே மிகவும் பாவம் உடைய அர்த்தமாகையாலே மிகவும் பொருள் நிறைந்திருக்கிற ஒரு அர்த்தமாகையாலே வேதத்தோபாதி என்று மொக்கு நிற்குமாயித்து இந்த பதிகம். இந்த திருமொழியே அப்படிதான், வேத பிரபாவம் போலே ஆயித்து. இந்த திருமொழியினுடைய பிரபாவமும் வேத பிரபாவம் போலே ஆயித்து. அப்படி அதனால் இந்த திருமொழி அதுவும் அந்த பெருத்திருமொழி முழுவதிலும் இந்த பத்தையும் அபிசிக்க வல்லவர்கள் அவர்களுக்கு இடமாகும் வானுலகே. பூண்ட அடிமை நித்தியமாய் செல்லும் தேசத்தை இருப்பிடமாக உடையராவர். பூண்ட வடிமை பொருந்தின அடிமை நித்தியமாக செல்லக்கூடிய தேசம் ஸ்ரீவைகுண்டம். அந்த தேசத்தை இவர்கள் இந்த திருமொழியை அபிசிப்பவர்கள் அடைவர்கள், இருப்பிடமாக உடையவர்களாக ஆவர்கள் என்று இந்த 10ஆம் பாட்டு முடிகிறது. பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.